ஹாய்டா, அன்றைக்கி பார்க்க போகிறது விமினுடைய ஃப்ளர்ட்டிங் வித் மை கார்டியன் 2 போய்ட்டு ஃபைன் பார்ட்டா. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படி பண்ணி போனாக்க நம்ம ஜிமின் டே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. டேஸஸ் போக போக ஜிமின் டே கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. அவருக்கு தான் சொந்தன்ற மாதிரி எப்போவுமே ஃபீட் பண்ணுறாரு. ஃபீட் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறதும் உரிமை கேட்குறதும் அது டேக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே அப்படி இருந்துக்கூடாதான் சொல்லிட்டு டே ரொம்ப ஆசை ஒவ்வொரு பண்ணுறாரு. அவர் எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு என்ன ஒரு வார்த்தைனாக்கா, நம்ம லவ் பண்ணுறோன்னா அவனுக்கு அது மாதிரி லவ் இல்லையே, அவன் ஜஸ்ட் ஃப்ளர்ட் பண்ணுறான்றது சின்ன வார்த்தை தான். சரி பரவாயில்ல, அப்படியே தான் அவன் ஹாப்பியாக இருக்கிறான், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒன் ஃபைன் டே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்கணும் எப்போ பார்த்தாலும் இது ஒன்று சொல்லிட்டு ஜிம் தான் டேவோட லேப்ல இருக்காது. லேப்டாப் ஓரமாக வச்சுட்டு அவர் போய் உட்காந்துக்கிறாங்க. டே பார்க்குறாங்க, என்ன அப்படி கேட்குறாங்க. ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க ஜிம் கேட்குறாங்க. கிட்ட ஒரு ஒய்ஃப் கேட்டால் இருக்கும், அப்படி தான் இருக்குது டேக்குறது. என்ன சொல்கிறாங்க, ஷாப்பிங் கூட்டிகிட்டு போங்க டே எனக்கு போர் அடிக்குது. ஜிம் சொல்கிறாங்க, போர் அடிக்குதா? போர் அடிக்குது, வாங்க ஷாப்பிங் போகலாம். ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி கேட்குறாங்க. அவங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, எனக்கு உங்கள் கூட ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங் போகலாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் அவருக்கு நோ சொல்ல மனசே வரல. சரின்னு சொல்லிட்டேவும் சரி ஓகே வா சொல்லிட்டு 2 பேருமே ஷாப்பிங் கிளம்புறாங்க. ஜிமின் டேவும் ஹேண்ட் பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஜிமின் தான் இங்கே போகலாமா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மாலுக்குள்ள போகிறாங்க. ஒவ்வொரு செக்ஷனாக போகிறாங்க, போய்ட்டு ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது வாங்கிக்க வா ஜிமின் கேட்குறாங்க. வாங்கிக்கோ டே சொல்கிறாங்க. இது டே சொல்கிறாங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்க ஜிமின் அப்படி டே சொல்கிறாங்க. ஜிமின் தான் இது நல்லா இருக்கா ஜிமின் கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது டே சொல்கிறாங்க. அப்படியா இது அழகாக இருக்குது, நான் அழகாக இருக்கா நான் ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ரெண்டுமே அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு விட ஸ்மைல் பண்ணிட்டு இது எதாவது பர்ச்சேஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றா வாங்கிட்டாங்க. கொஞ்சம் பில் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஷாப்பில் போகிறாங்க. இப்போ இந்த பேக்கெலாம் ஜிமின் எங்கே வைக்கிற சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் கொடுக்க சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க கையில். இப்போ ஜிம் டே கையில் கொடுத்துட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க. அப்படி சார் ஷாப்பிங் பண்ணும்போது தான் இங்கே ஒரு பொண்ணு பார்க்குறா. சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டேன் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மே திரும்பி பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நம்ம டே கூட படித்த பொண்ணு. ஓகே, ஒரு பொண்ணு தான் நம்ம டே கூட படித்த பொண்ணு. டே பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பேர் லின்னியா. ஓகே, லின்னியா பார்க்குறா. லின்னியா சொல்கிறேன் டே சொல்கிறாங்க. இப்போ லின்னியா பார்க்குற. கேட்டேன் நீங்கள் என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. கையை பார்க்குற அவ்வளோ பேக் இருக்குது. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கையில் அவ்வளோ பேக் இருக்குது. ஆமாம் உனக்கு மேரேஜ் ஆகிட்டா அப்படி கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்து கண்டுபிடிச்சிடறேன். எனக்கு கையில் ஃபுல்லாக பேக் வச்சுருக்காரா. இப்போ நான் அப்படியே சொல்லி பார்க்கணும். அது டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஹஸ்பண்ட் பார்க்குறாங்க. பார்த்தாலே தெரியலையா ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு அவருக்கு மேரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால கை ஃபுல்லாக பேக் வச்சுட்ருக்காரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறேன். இப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட்னா ஒரு ஒய்ஃப் எதனா வாங்கலாம் நாங்கள் ஹோல்ட் பண்ணுறது எங்கள் டியூட்டி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட அந்த அவர் என்ன ஒரு லேட்டாக சொல்லிட்டு இருக்காரு பண்ணா. இப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. டே உன் ஒய்ஃபுங்க அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே இது ஓகேவா ஜிம் கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க. ஓ இதுவும் ஒய்ஃபா அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதே சொல்ல வராங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. அந்த பொண்ணு சொல்கிறா. டே சும்மா சொல்கிற ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா ஒய்ஃப். ஏன்டா மேரேஜுக்கு இன்வைட் பண்ண மாட்டியா? மேரேஜுக்கு இன்வைட் பண்ணாமலே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறா. நம்ம காலேஜில் எவ்வளோ பேர் உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்தாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு அது பொண்ணு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், டேட் பண்ண மாட்டேன், உனக்கு மேரேஜ் ஆகாமல் போயிடுமோ கூட நினச்சேன். எனக்கு மேரேஜ் பண்ணிக்காமல் போயிடுவேன், உனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கே அப்படி சொல்லிட்டு நினச்சேன். நம்ம சீனியர் ஜூனியர் எல்லாரும் உங்களுக்கு க்ரஷ்ஷாக இருந்தாங்க. இவன் நம்ம ப்ரொஃபஸர் வரைக்கும் மேலே க்ரஷ்ஷாக இருந்தாங்க. நீ தான் யாரும் திரும்பி கூட பார்க்கல அப்போ நினச்சிட்டு ஒரு டேக் வந்து மேரேஜ்லேயே இருக்கும்ல போல மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு கூட நினச்சிட்டேன் சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம டேட் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிமின் தான் என்னாச்சு டேட் யார் ஜிம்மி கிட்ட நிற்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. நீ சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் நீ தான் டேயோட ஒய்ஃபாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறோம். ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மார்க்கெட்டே திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் தான் டேயோட ஒய்ஃபோ சொல்கிறாங்க. ஏட்டே எனக்கு மேரேஜுக்கு கூப்பிட முடியலடா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அது எமர்ஜென்சியாக நடந்துச்சா அதான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் சும்மா சொல்கிற டே உனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் தான் ஆஃப் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிருக்கா. உங்களை போய் கேஸ் கேப்படா அப்படி பொண்ணு அது பொண்ணு கேட்குறா. ஆமாம் ஏன் ஜிம் கேட்குறாங்க. இல்லை உன்னை பார்த்தா குட்டி ஒன்று இருக்கே அதான் கேட்டேன் சொல்கிறாங்க. ஏஜ் கேப்படி தான் ஆனால் பர்ஃபெக்ட் மேட்ச் சொல்லிட்டு பொண்ணு ஜிம் சொல்கிறாங்க. டே அந்த பொண்ணு பார்க்குறோம் கரெக்டு தான் ரொம்ப அழகாக இருக்கு 2 பேரும் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறேன் ஹாப்பி மேரேஜ் டே அப்படி சொல்லி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்ம டே வந்துட்டு தேங்க்யூ லின்னியா சொல்கிறாங்க. இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்க வந்து ஹலோ சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு பார்க்குறா. நான் கூட நினச்சி பார்க்குறேன் டே நீ ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக மாறும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இல்லை நீ பாரு ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படி சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு காலேஜில் பார்த்த டேங்கு இப்போ பார்க்குற டேங்கு டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ பார்க்குறப்ப எப்படி இருக்குது தெரியுமா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு 2 கோல்டாக சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி இல்லாமல் லாலிபாப்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வேறு மாதிரி இருந்தேன். இப்போ வந்து அப்படி டோட்டலாக வேறு மாதிரி இருக்கட்டே அப்படி சொல்லிட்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அது பாசம் பார்க்குறாங்க. ஏமா மேரேஜுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் வேறு மாதிரி தான் இருப்பாங்க, வேறு மாதிரி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பொண்ணு கரெக்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் உன்னை இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்படி ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கண்டிப்பாக வீட்டுக்கு போகிறோம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஏதோ சாப்பிட்றீங்களா அப்படி கேட்குறாங்க. அச்சோ அதெல்லாம் வேண்டாம் நீ ரொம்ப அழகாக இருக்கடா சொல்கிறாங்க. தேங்க்யூ அக்கா சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருங்க இந்த பொண்ணு விஷ் பண்ணிட்டு போயிடா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறேன் நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் ஜிம் கேட்குறாங்க. இந்த மாதிரி சொன்னால் ஏதாவது தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா சொல்கிறாங்க. ஏன் தப்பா எடுத்துக்க போகிறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஃபியூச்சர் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. டே கேட்குறாங்க. ஜிமின்ட்ட இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜிமிதா வாங்க போகலாம் சொல்லி ஜிமிதா மறுபடியும் டே கொடுத்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் ஒய்ஃப்னு சொன்னது லைஃப் லாங் அப்படி இருந்துக்கூடாது. ஆனால் வந்து ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருப்பேன் உனக்கு லைஃப் லாங் நான் இருக்க ரெடியாக தான் இருக்குது அப்படின்ட்டே நினைக்கிறாங்க. எனக்கு இது போய் உண்மையாகவே இருக்கணும், இதெல்லாம் ட்ரூவாக மாறிடணும் அப்படின்னு அவருக்கு ஆசை தான். ஆனால் ஜிம்மு மனசில் என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ ஜிம் பார்க்குற லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமோட ஓவர் ஷாப்பிங் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு வேணும் வா சொல்கிறாங்க. எனக்கு வேணும் சின்ன பையன் ஓகே சாப்பிட சொல்கிறாங்க. டே இங்கே பாருங்க சின்ன பையன் பெரிய பசங்க தான் சாப்பிடணும்னு எதுவுமே ஓகேவா ஐஸ்கிரீம் யாராலும் சாப்பிடலாம், அவன் ஹெல்த்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அப்படின்னாக்க யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் காட்டுங்க சொல்லிட்டு ஜிம் ஃபிட் பண்ணுறாங்க. டே சாப்பிட்றாங்க. டே கொஞ்சம் சாப்பிட்டா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எப்படிதான் இருக்கிறது கூட மாறி இருப்பாரு, மெச்சூரிட்டியாக இருக்கணுன்றக்காக சில விஷயங்கள் விட்டுருப்பாரு. பட் டே பார்க்குறேன் எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. சாப்பிடுங்க ஜிம் டேக்கு ஃபிட் பண்ணுறாங்க. டேக்கு ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் பிடிச்சிருக்கு. டே வந்து ரசிச்சு சாப்பிட்றாங்க. ஜிம் கேட்குறாங்க ஆர்டர் பண்ணவா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க இருங்க சார் ஜிம் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்தாங்க சரி இப்போ சாப்பிடுங்க ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ டே சாப்பிட்ருக்காங்க. ஜிம் வந்து அவரோட ஐஸ்கிரீம் பார்த்து சாப்பிட்ருப்பாரு. நம்ம டேவோட ஐஸ்கிரீம் டே பார்த்து சாப்பிட்டாங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஏன் சொல்கிறாங்க எனக்கு அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ண ஆசையாக இருக்குது, நான் இதில் பாதி சாப்பிட்டேன் எனக்கு இது போதும், எனக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சாப்பிட்டு வச்சுருக்காரு அதனால் அவர் யோசிக்கிறாங்க. ஜிம் பார்த்து கொடுங்க ஜிம் தான் அவர்கிட்ட கொடுத்துட்டு இவருக்கு வாங்கி சாப்பிட்றாரு. டேக்கு ரொம்ப ஹாப்பி. டே அப்படியே சாப்பிட்றாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீ இப்படியே இருந்த மாட்டியா லைஃப் லாங் இப்படியே இருக்க மாட்டியா அப்படி டே ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம் டே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிருக்கும். அவர் மேலே அவருக்கு அப்படி ஒரு லவ் அப்படி ஒரு கேர். ஆனால் இந்த இடத்துல ஜிட்டே வந்துட்டு அட்வான்டேஜ் வந்து எடுத்துக்கிட்டே கிடையாது. ஜிம் கிட்ட ஜிம் ரொம்ப ஹாப்பி உரிமையாக ஒன்று பண்ணுவார். எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் 1.5 பார்க்குறாங்க. டேட்டையும் சொல்கிறாங்க எனக்கு ஃபோட்டோ ஃபீட் பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. ஹேண்டில் எதுவும் இதாக இருக்கும் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் அந்த கேம் ரொம்ப ப்ளே பண்ணேன்னா அந்த ஹேண்ட் எதுவும் வலிக்கிற மாதிரி இருக்குது, ஸ்பூன் எடுக்க முடியல ஹோல்ட் பண்ண முடியல, கொஞ்சம் ஃபீட் பண்ணிடுங்க ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே சொல்லிட்டு டே போய்ட்டு சாப்பிட்டு எடுத்து ஜிம்முக்கு ஃபுட்டாக ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப கூட சாப்பிட்ருக்காங்க அழகாக. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் அவர் சாப்பிட்றது பார்க்கவும் அவர் இந்த எல்லாத்தையும் ஃபீட் பண்ணுறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ஏதோ குழந்தைய பார்த்துக்கணும் அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம் டே பார்க்குற விதம் டேக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு மாதிரி வச்சுக்கணும் வாங்காமல் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பாரு. அது டேக்கே ஷை ஆகும் அந்தளவுக்கு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இப்படி தான் போயிருக்கும். இப்போ கரண்ட் ப்ரெசென்ட் வரலன்னா இப்போ அப்படியே இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க கூட ஒரு அழகான லைஃபை நான் வாழ்ந்துட்டேன் தெரியுமா, இதெல்லாம் பிசிக்கல் அட்டாச்மெண்ட் மட்டும் நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அதில் ஒரு விஷயமே நம்ம கூட எனக்கு இந்த மாதிரி நார்மல் லைஃப் வாழ ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே இருந்தது என் கூட டே கூட எப்படி இருக்கியா டே பார்க்குறாங்க. என் லவ் பண்ணுறியா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு சொல்கிறதுக்கான டைம் இல்லை ஓகேவா, எனக்கு நீ படிக்கிற டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நீ ஹாப்பியாக இருந்தால் வந்த கொரியாவுக்கு ஹாப்பியாக விட்டு உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்க உனக்கு நான் இருக்கும். இதுக்கப்புறம் அம்மா ஹார்ட் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க வராமல் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா. எனக்கு குழந்தை ஹார்ட் ஆகிடுச்சு ஓட்டே யாரை பார்த்துட்டு அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. நான் சத்தியமாக நினைக்கிறேன் லவ் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சரி நான் வந்துட்டு ஒரு டைம் ஏக்கமாக பார்த்துட்டு இருப்பேன். உனக்கு வந்துட்டு பிடிச்சிடாதா நம்ம 2 பேரும் முன்னாடி மாட்டோமா சொல்லிட்டு. ஆனால் இவ்வளவும் ஹஸ்பண்டாக பார்க்குறேன்னு சொன்ன பார்த்தியா அவ்வளோதான். அந்த ஒரு வேர்ட்ஸ் போதும் ஓகேவா. அதிலே விழுந்துட்டு அவங்க கிட்ட டே பார்த்துட்டு இருக்காங்க. டே ஜிம்மில் இவ்வளோ பெக் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட இருக்கிறதுக்கு. டே அப்படி நினச்சிருக்காங்க நம்ம ஹாப்பினஸ் நீ ஹாப்பியாக ஓகேவா பொறுமையாக நான் சொல்லிக்கிறேன் சொல்லிட்டே தான் ஜிம்மில் பார்த்துட்டே கொஞ்ச நேரம் அந்த ரூம்லேயே உட்காந்துட்டு எழுந்து போயிடுறாரு. இப்போ 1 வீக் நம்ம டே வந்து ஃப்ரீயாக வராங்க ஜிம்மில். அவர் கேட்டிருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி விட்டுருவோம் சொல்லிட்டாங்க. ஜிம் டேவிலுமே என்னவோ நம்ம அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இவங்க கூட தான் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. டெய்லியுமே டேஸ் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ ஜிம் கேட்ட அந்த டே வந்து முடிய போகுது. இன்னைக்கு நம்ம காய் வந்துடுறாங்க. டே சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக ஜிம்மின் டே வந்து கேபில் தான் உட்காந்துருக்காங்க. ஜிம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம டே வந்துட்டு அவருக்கு இம்பார்ட்டன் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. என்னடா சொல்கிறாங்க பாரு நம்ம உடனே வந்துட்டு ஆஃப்ரிக்கா போகணும்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கா ஆமாம் சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறாங்க இங்கே பாரு சொல்லிட்டு மட்டும் நம்ம காயோட இது காமிக்கிறாங்க. என்ன அது சொல்கிறாங்க பாரு அங்கே இருக்க நம்ம கம்பெனி இருக்குல்ல ஒரு பிரான்ச் அங்கே இருக்க நம்ம கொலாபரேஷன் இருக்குது. அந்த கம்பெனியில் பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் ஆமாம் பிகாஸ் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, நம்ம உடனே போய் சால்வ் பண்ணி ஆகணும், நம்ம உடனே ஆஃப்ரிக்கா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு காமல் அன்றைக்கி நைட்டு நம்ம கிளம்பும் நாளைக்கு மாறி நம்ம ரீச் ஆகிடணும். சரி அங்கே போயிட்டு நம்ம வந்து பிரச்சனை சரி பண்ணிட்டு தான் வரணும். அந்த பிரான்ச்சில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு கொஞ்சம் டேஸாக வீணா அது சரியாக சொல்ல போட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு காமண்டா நம்ம உடனே போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இது வரைக்கும் டே வந்து ஜிம்மை பற்றி எந்த ஃபாரின் ஜிம்மில் போனதே இல்லை. ஜிம்முக்கு வந்ததுலேருந்து அவர் தான் பார்த்தா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மி விட்டு எப்படி சொல்கிறாங்க ஜிம்மில் நம்ம தனியாக விட்டு போகிறோம், இங்கே தான் இருக்க போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம டிரைவர் காரை கூட்டிட்டு வர போகிறாங்க, இதில் என்ன பயம் அப்போ சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. டே கிட்ட இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு காய் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வாயா சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட பாருங்க பா 2 பேர் ப்ராப்ளம் இருக்குது சொல்லிட்டு காமிக்கிறாங்க ஒரு டேப்ல. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க இது நம்ம கம்பெனி தான் ஓகேவா. இங்கே இருக்கிற ஒரு கம்பெனி அங்கே ஒரு கொலாபரேஷன் இருக்குது, அங்கே ஒரு கம்பெனி கூட நாங்கள் டைப் வச்சிருக்கோம், அந்த கம்பெனி வந்து பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இப்போ வந்து டே போனாலும் சரியாகும் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜிம்மி போயிட்டு வாங்க டே ஜிம்மி சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஜிம் டே வந்து எங்கே தனியாக போகணும்னு சொல்லி டே விட மாட்டாங்க, ஜிம் விட மாட்டாங்க. இது நானும் ஒரு சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ தூரம் வந்து போக போகிறோம் இப்படி சொல்கிறானே சொல்லிட்டு இப்போ நம்ம
ஜிம் போயிட்டே பார்க்குறாங்க. ஜிம் உனக்கு ஓகேவா சார்? எனக்கு ஓகே தான், நீங்கள் போங்க, எனக்கு கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஓகேவா? ஒர்க் இல்லை சார். ஜிம் சொல்கிறாங்க, ஹால் சொல்கிறாங்க, போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன். அப்புறம் என்னடா அவனே சொல்லிட்டான், நான் வாங்க கிளம்புறேன், ஓகே நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன், ரெண்டு போகலாம், நீ வந்து பெரிய வீட்டுக்கு வா, வீட்டுக்கு போக ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஜிம் சொல்கிறாங்க, டே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, வாங்க ஜிம் தான் டே கூப்பிட்றாங்க. இப்போ டே திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் டேக்கு லக்கேஜில் பேக் பண்ணி தராங்க. இந்தாங்க டே ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க, நீ தனியாக இருந்துப்பியா, பத்திரமா இருப்பியா கேட்குறாங்க. நான் இருந்துப்பேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி விட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது, நான் போயிட்டு ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, நீ ஓகே தானே? எனக்கு டேக்கு ரொம்ப பயமாக இருக்கேன், அவங்க அம்மாவோட பேசினதுக்கப்புறம் ஜிம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரியா, அது டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் நீ வந்துட்டு எதை நினச்சி ஒரு பண்ணாத இருக்கும், நீ ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கு ஹாப்பினஸ் சொல்லு, ஹாப்பினஸ் டே சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? ஃபார் எவ்ரி திங் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இங்கே பாரு, எதுக்கு இப்படி சொல்கிறதுக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன், ஓகேவா? இப்போது ஹாப்பியாக இருக்கும் ஜிம் டே பார்த்து சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, ஓகேவா? சரி டே பயப்படுறாங்க சார். இப்போ 1 வீக் ஆஃப்டர் நம்ம சுகா கிட்ட பேசலாம், அவங்க போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்து சுகாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் எது இருந்தாலும் பண்ணிக்கலாம், எனக்கு பயமாக இருக்குது ஸ்டே நினைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே வந்துட்டு ஓகே அப்போ நான் கிளம்புவோம் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்னால் அப்போ நம்ம டே கேட்குறாங்க, நான் ஏர்போர்ட் வரவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, இல்லை அங்கெல்லாம் வர வேணாம் அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து அதெல்லாம் கொடுப்பல, இதே இப்போ கூட டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அப்படி பார்த்துருக்காங்க. சரி ஓகே சார். ஜிம் இப்போ டே எடுக்கிறாங்க க்ளோஸ் அப்படியே போய்கிட்ட போகிறாங்க. ஜிம் போயிட்டு டே லிப்லாம் பெக் தான் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறாரு, ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டீம் அதே பேஷனாக கிஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் ஜிம்முக்கு தெரிஞ்சு டே ஃபஸ்ட் டைம் அவர் கிஸ் பண்ணுறாரு. சேம் டைம் டேவும் ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக ஒரு மாதிரி இருக்குது, இப்படியாக பெயின் எல்லாமே கலந்துருக்கு. ஜிம் போய்ட்டு டேவை ஹக் பண்ணுறாங்க டைட்டாக. அப்புறம் டேவ் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறது டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சேஃப் ஜானி ஜிம்னு சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பிடிச்சிட்டு நம்ம ஜிம் டே தான் கேட்டு வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க. ஆண்டி ஜிம் பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா கண்டிப்பாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அவங்க பிடிச்ச ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி கொடுங்க, நான் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெகுலர் ஃபுட்லாம் கொடுத்துக்கலாம், ஓகே அவங்க பிடிச்ச ஃபுட்டை மட்டும் ஃபஸ்ட்டு குக் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே சொல்லுவோம், அந்த ஆண்டி சரிப்பா நாங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி பார்த்துக்குறோம் சொல்கிறாங்க. இப்போ டிரைவர்லாம் சொல்கிறாங்க, பத்திரமா கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறீங்க ஒரு ஒய்ஃப் மேலே ஒரு ஹஸ்பண்ட் எப்படி பாசம் வச்சிருப்பாங்க, அதோட அவர் ரொம்ப லவ் உதவி வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு எவ்வளோ கேர் பண்ணுறாரு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. சார் ஓகே சொல்லிட்டு நம்ம டே நான் போயிட்டு வருவா கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு பாய் சொல்கிறாங்க. காயில் பிக் பண்ண வந்துருக்காங்க. டைம் ஆகுது, ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு வாடா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் டே அந்த பக்கம் ஒரு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு டே பண்ணதுக்கு ரொம்ப அழகாக வருது. ஜிம் போய்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. பேக் பண்ணிட்டு ஒரு பசங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த பக்கம் ஒரு பசங்க பிக் பண்ணுறாங்க. ஜிமின் நீ உண்மையாக சொல்கிறேன் கேட்குறாங்க. அமிஷுக்கார வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க, ப்ராப்ளமா நான் பேச வாட்டேக்கிட்ட சொல்கிறாங்க. எதுவும் பேச வேணாம் நீ வா என் ப்ளீஸ் ஜிமின் சொல்கிறாங்க. அப்புறம் மிஷுகாவும் சரி ஓகே சொல்லிட்டு ஃபைன் நம்ம மிஷுகா அவர் ஜெட் எடுத்துகிட்டு கொரியா வந்துட்டாங்க. கொரியா வந்துட்டு சுகா டேரெக்டாக ஜெட்டை இறங்கிட்டு டேரெக்டாக ஒரு டேவோட வீட்டுக்கு வராங்க கார் எடுத்துகிட்டு. இங்கே வந்துட்டு டோர்க்குள்ளே ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ மொயிலாண்டி தான் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க நம்ம சுகா நிற்கிறாங்க. சுகா தம்பி சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் அவ்வளோவா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம சுகா உள்ள வராங்க. ஓ தம்பி பார்க்க வந்தியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டேங்க சொல்கிறாங்க. டே ஃபாரின் போயிருக்கான் சொல்கிறாங்க. ஃபாரின் போயிருக்காங்க. ஆமாம் டே வந்து ஃபாரின் போயிருக்காங்க, இது ஒரு ஒர்க் விஷயமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. அப்போ ஜிமினுக்கு இறங்குறாங்க. லக்கேஜோட இப்போ மொயிலாண்டி பார்க்குறாங்க. இது லக்கேஜோட வராங்க ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம மொயிலாண்டி பார்க்குறாங்க. ஜிமின் கிளம்பி வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஆண்டி பார்க்குறாங்க. என்னப்பா ஜிமின் அப்படி கேட்குறாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன். ஆண்டி நான் ஜிமின் கொஞ்சம் டேஸ் தாங்க விட்டு இருந்தேன், ஓகேவா இப்போ ப்ராப்ளம் சரியாயிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு ஆமாண்டி சம் ஒர்க் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம், அதனால தான் நான் ஜிம்மில் விட்டுருந்தேன், இப்போ நான் கூட்டிகிட்டு போக வேண்டிய டைம் சொல்கிறாங்க. இல்லைப்பா டேக்கிட்ட சொல்லாமல் சொல்கிறேன், டேக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ஆண்டி எப்படி சொல்கிறாங்க. என்னப்பா ஜிமின் ஊருக்கு போறியா சொல்கிறாங்க. ஜிமின் ஆமாம் ஆண்டி நான் இங்கே வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க இருந்தாலும் டேருக்கு போயிருக்கக்கூடாதா, டேருக்கு சொல்லிக்கலாம்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல சுகா சொல்லிப்பாங்க, நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஆண்டி ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க. இருக்குப்பா ஹாஸ்பிட்டல் டேஸ் அழகாக பார்த்துட்டீங்க சொல்கிறாங்க. என்னப்பா தேங்க்யூலாம் சொல்கிறப்ப சொல்லக்கூடாது சரியா, நீ வீட்டில் இன்னொரு பையனாக தான் நாங்கள் பார்த்தோம், டே அப்படி தான் ஒன்றையும் நாங்கள் பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜிமின் சரிங்க ஆண்டி போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சுகா தான் ஓகே ஆண்டி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா டேவோட ஜிம்மில் ஆக்டிவ் வாங்கிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் சுகம் காரில் உட்காந்துருக்காங்க. சுகா பார்க்குறாங்க. ஜிம்மோட ஃபேஸை பார்த்தா அப்படி இருக்குது. நம்ம சுகா பார்க்குறாங்க. நீ ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சுகா சொல்கிறாங்க. நிஜமான ஓகே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக அவர் யார்கிட்ட வராங்க. இப்போ அவங்க ஜெட்டில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜெட்டு 3 ஆயிடுச்சு. ஜிம்முக்கு அனுப்புல டிஎஸ் தான் அது சுகா பார்க்க கூடாதுக்காக ஜிம் மட்டும் விண்டோஸ் பார்க்க பார்த்துட்டு இருக்காரு. சுகாக்கு புரியுது அவன் ஏதோ ஹாட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பாரு இது ப்ராப்ளமா அப்படியே சுகா கேட்குறாங்க. எதுவும் இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஏதாவது சொல்லுடா அண்ணக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சுகா அண்ட் ஜிம் வந்துட்டு பெரிய இப்போக்கா அத்தை பையன் மாமா பையன் ஓகே அப்படி தானே ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன் இப்போக்கா அவங்க ஃபேமிலி அவங்க 2 பசங்க மட்டும்தான் அந்த டேஸ்னாலே வந்துட்டு அண்ணன் தம்பி அப்படியே வளர்ந்துட்டாங்க. அப்படியே நம்ம சுகா தம்பியாக தான் பார்த்துருப்பாரு. நம்ம ஜிம்மே சுகாவை அண்ணன் தான் பார்க்குறாரு. அதை மற்றபடி அவங்க அத்தை பையன் மாமா பையன் தான். ஜிம் வந்து சுகா வந்து ஜிம்முக்கு மாமா தான், ஆனால் ஒரு அண்ணனை கூட்டு பழகிட்டாரு. இப்போ நம்ம
ஜிமினும் சுகாவும் ஃபைனலாக ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு அவங்கள்ட்ட தாய்லாந்து வராங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க வா சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஏர்போர்ட் வந்து அது ஃப்ளைட் லேண்ட் ஆகிற மாதிரி பிளேஸ் இருக்கும். இப்போ அங்கேருந்து அப்படியே இறங்குறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மோட பேரண்ட்ஸ் சுகாவோட பேரண்ட்ஸ் 2 பேரும் இருக்காங்க. ஜிம்மி பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அம்மா வா ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மி சொன்ன நீ ஓகே தானே எனக்கு ஃப்ரீடமாக இருக்கும் தானே நீ சுகா கிட்ட சொன்ன அழுது ஷோவை கூட்டி பங்க விட்டான் அப்படிக்கும் ஷர்ட்லாம் வந்து என்னாச்சுப்பா சொல்கிறாங்க அம்மா எனக்கு போதும் சொல்கிறாங்க. போதும் ஆமாம் எனக்கு என்ஜாய் பண்ணது போதும் எனக்கு போரிங் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. போரிங் ஆயிடுச்சு போரிங் ஆயிடுச்சு எனக்கு இந்த லைஃப் ஸ்டைலே பிடிச்சிருக்கு இதே பழகிட்டேன்னா நான் எப்படி இருக்கேன் எப்போ என் கூட யாராவது பாடி கார்ட்ஸ் வந்துட்டு நான் எப்படி இருந்தது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு இதே போதும் ஓகேவா நான் அங்கே இருக்க மாட்டேன் இதே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மை சொல்லிட்டாங்க அவங்க யாரும் எதுவும் ஹர்ட் பண்ணல சொல்கிறாங்க. இல்லைம்மா யாரும் ஹர்ட் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ சுகாடம் பார்க்குறாங்க ஜிமின் செல்லம் சொல்கிறாங்க அத்தை சொல்கிறாங்க பாரு தங்கம் உன்னை யாரும் சொல்லலப்பா சொல்கிறாங்க. இல்லை வந்த நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அங்கே பாரு சுகாட ஃப்ரெண்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க காடியெலாம் இருந்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க உண்மையை சொன்னாக்க ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க நம்ம ஃபேமிலி மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி நான் கூட பயந்துட்டு சடனாக கிளம்பி வந்திருக்கேன் எனக்கு பயந்துட்டோம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க சரி ஓகே நீ 1 வீக் ரெஸ்ட் எடு ஓகே அப்புறமா நீ காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு ஜிம் கொடுத்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிம் ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. அவங்களும் அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்கு இவங்க கீழே இருக்காங்க. இப்போ ஜிம் ரூமில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஜிம் பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. சுகா ஜிம் ரூம் பக்கம் போகிறாங்க. அவருக்கு நல்லா கேட்குது ஒரு ஃபீல் பண்ண முடியுது ஜிம் அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சுகா பார்க்குறாங்க எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறா இருக்கட்டும் நம்மளாம் வந்து கேட்கக்கூடாது அவனே சொல்லுவான் நம்ம பொறுமை தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி விட்டுறாரு. இந்த மாதிரி ஜிம்மில் கீழே உட்காராங்க. எனவே ஜிம்முக்கு பிடிச்சி கூட குக் பண்ணியிருக்காங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா அப்பா அதுக்கப்புறம் சுகாட அப்பா அம்மா எல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க. சுகாவும் சேர்ந்து ஃபீட் பண்ணுறாரு சாப்பிட சொல்லிட்டு ஜிம் சாப்பிட்றாங்க. அவர் பார்க்குறாங்க ஃபேமிலி வந்து ரொம்ப அழகான ஃபேமிலியான சுகாட்டியோட அம்மா நினைக்கிறாங்க நாங்கள் இது மாற்று ஃபேமிலின்னு சொல்லிட்டு அப்படின்னு நாங்கள் இல்லை நாங்கள் மாஃபியா தான் அதுக்காக நாங்கள் வந்துட்டு யாரையும் மாற்று பண்ணுறது ஒரு வேலை இல்லை ஜிம் சொல்லி நினச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருக்காங்க. இல்லை ஃபேமிலி பற்றி அவங்க தப்பாக பேசியிருக்காங்க. செகண்ட் எங்கள் இன்சல்ட் பண்ணுறாங்க எனக்கு வேண்டாம் ஜிம் அப்படியே டேஸ்ட்டாக வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அவரே ஹைட் பண்ணிக்கிறாங்க. டேஸ்ட்டில் ஹைட் பண்ணிட்டு 1 வீக் நம்ம ஜிம் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. வெளில போகாமல் கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே வேணாம்னு சொல்கிறாரு. ஆனால் ஜிம் அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்குது சுகா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நம்ம ஜிம் ஓகே தான்டா தங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா இல்லை அங்கிள் நான் ஓகே தான் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீ பார்த்துக்கோ சரியா சொல்லிட்டு நம்பி தான் நான் வச்சுக்கிறேன் நீ தான் நமக்கு எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் அப்பா சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சுகாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது எதுவும் இருக்குது சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு 1 வீக் போயிடுச்சு. 1 வீக் ஆஃப்டர் நம்ம சுகா தான் காலேஜ் பார்த்துருக்கேன் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறாங்க ஜிம்மினுக்காக தாய்லாண்டில். இப்போ நம்ம டே சைட் பார்க்குறாங்க அட்டே வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் 1 வீக் ஒர்க்கில் அவர் ஃபோன்லாம் பண்ணவே ஜிம்மினுக்கு ஏன்னா அவ்வளோ பிஸியாக அங்கே போயிருப்போம் இருக்குது. சரி ஓகே ஜிம்மி வீட்டில் இருப்பான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு விட்டுருப்பார் ஃப்ரீடமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 1 வீக் ஆஃப்டர் வந்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வாங்கியிருக்காரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு எல்லாமே ஜிம்மினுக்கு பிடிக்கும். எல்லாமே ஆஃப்ரிக்கா ஸ்பெஷல் நிறைய திங்ஸ் அவர் வாங்கிட்டு வந்துருப்பாரு. வாங்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இந்த டோர் ப்ரெஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவன் தான் ஓடி வருவான். ஸோ அவர் நினச்சிட்டு இருக்காரு அவன் வருவானா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியலையே என்கிட்ட அம்மா வந்து பொண்ணு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க அதுவே கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக சரி பண்ணணும் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது பார்த்தாக்க மெயின்டென்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அப்படியே பார்க்குறாங்க ஆண்டி சொல்கிறாங்க ஆண்டி வந்துட்டு வாப்பா அப்படி கூப்பிட்றாங்க டீ உள்ள வராங்க. இப்போ அப்படியே அது ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணி ஜிம்மில் தான் ஆகும் ஏன்னா அந்த டைமில் வீட்டில் தான் இருக்கணும் ஓயாதுக்கு ஈவினிங் டைமு சோஃபா பார்க்குறாங்க டைம் டேபிள் பார்க்குறாங்க காணும்னு சொல்லிட்டு இப்படியே பார்க்குறாங்க ஆண்டி ஜிம் எங்கே கேட்குறாங்க. ஜிம் நீங்கள் ஏன் பாவட்ட சுகா சொல்லியா சொல்கிறாங்க. சுகாவா என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லை சுகா வந்து கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவன் தான் தம்பி கூட்டிகிட்டு போயிட்டானே உன்ட்ட சொல்கிறேன்னு சொன்னால் சொல்லுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மார்க் என்ன சொல்கிறீங்க ஜிம் வீட்டில் இல்லையா சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜிம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரே நம்ம சுகா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மார்க் என்ன சொல்கிறீங்க டக்குன்னு நம்ம ஷர்ட்டே வந்துட்டு லக்கேஜ் வெளில வைங்க சொல்லிட்டு அவர் வெளில வந்து ஃபோன் பண்ணுறாரு. இப்போ நம்ம சுகாவுக்கு கால் வந்துட்டு சுகா பார்க்குறாங்க ஹலோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து யாரும் கூட பார்க்க மாட்டேன்னு சுகா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் இப்போ சுகா பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க. சுகா என்ன பண்ணியிருக்க நீ சொல்கிறாங்க ஏன்டா என்னாச்சு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜிம்மில் இருக்கா கூட்டிகிட்டு போனால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜிம்மில் இருக்கா கூட்டிகிட்டு போனால் எனக்கு பர்மிஷன் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க டே அவனுக்கு அங்கே இருந்து போதும்னு சொல்லிட்டான்டா சொல்லிட்டான். நான் வந்துட்டு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்து நினச்சேன் நீ தான் ஒர்க் விஷயமா ஆஃப்ரிக்கா போயிருக்காமே இது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு இது ப்ராப்ளம் ஆயிருக்கும் உங்கள் கம்பெனியில் சொல்லிட்டு ஜிம்மில் சொன்னான் சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க கேஷுவலா டேக்குனா கோவம் வருது சுகா அப்படி சொல்லிட்டாங்க. என்னாச்சுடா ஏன் அப்படி கத்துறேன் ஏன் தம்பி தான் நான் கொடுத்துட்டு வந்தேன் என்னாச்சு உன்ட்ட நாங்கள் இருக்குது உன்னை பார்த்து சொல்லி தான் கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு புரியுது நீ தான் இப்போ கூட்டிகிட்டு வந்துருக்கூடாது சொல்லியிருக்கேன் நான் இல்லை அந்த சுச்சுவேஷனால் கூட்டிகிட்டு வந்துட்டேன் நானே உனக்கு கால் பண்ணி பேசணும்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க டேக்குனா அவங்க கோவம் டே சுகா பார்க்குறாங்க டே பார்க்குறேன் சுகா ஜிம் எங்கே கேட்குறாங்க சுகா பார்க்குறாங்க அதுவும் அவங்க ரூமில் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க சொல்கிறாங்க எனக்கு ரெஸ்ட் எடுத்துருக்காண்டா சொல்கிறாங்க எதுக்காக சரணா வந்து நினச்சான்னு சொல்கிறாங்க தெரியலடா நானே கேட்டேன் எனக்கு போர் அடிச்சு சுகா அப்படின்னு தான் சொன்னால் வேறு எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க ஆனால் சுகாவுக்கு புரியுது சம்திங் எதாவது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க சுகா உன் அட்ரஸ் கொடுத்தா நான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க எதுக்கு டே நானே வரேன் வந்துட்டு கொஞ்சம் டேஸ் போட்டு நான் வந்து ஒன்று பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் உடனே மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க சுகா கிட்ட
அதே சொல்லிட்டாங்க ப்ளீஸ் சுகா சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இப்போ நம்ம சுகாவும் சரி ஓகே அவங்க தான் சரியாகும் சொல்லிட்டு அவர் அட்ரஸ் கொடுத்துறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சுகா காலேஜ் செலக்ஷன் பண்ணிட்டியா சொல்லிட்டு இதை பாரு இது ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இதுவா சொல்லி வச்சுருக்காங்க. ஆமாம் இது ஓகே இதெல்லாம் செலக்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சண்டே இல்லையா நாளைக்கு தான் காலேஜ் அட்மிஷன் போட முடியும் சரியா எனக்கு கொண்டே ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் ஒரு யூனிவர்சிட்டி பார்க்குறாங்க. இது எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. சார் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம சுகாவுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி பேசிட்டு இருக்காங்க. டைம் இப்போ இன்னும் ஒரு 6 o'clock இருக்கும். ஆக்சுவலாக இவங்களுக்கு வீடு இருக்கிறது வந்து ஒரு ஐஸ்லாண்ட் ஓகேவா ஐஸ்லாண்டில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னாக்கா அவங்க மாஃபி ஃபேமிலி இல்லையா அவங்க செக்யூரிட்டி சேஃப்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தனி ஒரு ஐஸ்லாண்டில் தான் அவங்க குடியிருக்காங்க. அவங்க இது மற்றவங்க மாதிரி எல்லாரும் ஒரே பிளேஸ்ல தான் இருக்க மாட்டாங்க. அவங்க தனியாக தான் இருக்காங்க. சரி ஒரு ஐஸ்லாண்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சுகா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆகுது. இவங்க பார்க்குறாங்க திரும்பி பார்க்குறது சரியா அப்படி சவுண்ட் கேட்கும். எனக்கு இப்போ எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம வெளியே யாரும் போய் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களோ அப்போ சொல்லிட்டு ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்க அங்கே எனக்கு 2 பேருமே இப்போ எங்கே உட்காந்துருக்காங்க வீட்டில் கார்டன் தான் உட்காந்துருக்காங்க. கார்டன் உட்காந்து தான் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கார்டனில் செட்டிங் அந்த இது போட்டிருப்பாங்க அந்த குஷன் சோஃபாலாம் போட்டிருப்பாங்க. அதில் உட்காந்துருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் சுகா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே 3 பேர் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க அங்கே ஜிம் டக்குன்னு நினச்சிட்டாங்க டேயோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜிம் என்னாச்சு கேட்குறாங்க. சுகா சொல்லிட்டாங்க டே தானே வரா உட்கார சொல்லிட்டாங்க. உட்கார சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம் உட்காருங்க. இப்போ நம்ம டேயோட பேரண்ட்ஸ் 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. சுகா பார்க்குறாங்க வா டே எப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. அவர் டே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க. ஒரு பார்த்துட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டேயோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு டக்குன்னு எழுதிக்கிறாங்க. அதான் அவங்க டே ஜிம் லவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து முறைக்கிறாங்க. டே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சுகா கிட்ட தானே டே பார்க்குறாங்க. டே சுகா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க நான் உங்கள் அப்பா மட்டும் பேசலாமா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அதாவது ஜிம் அப்பா மட்டும் பேசலாமா சொல்லிட்டாங்க. இப்போ டே சுகா ஓகே இல்லை வாசு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் முன்னாடி வராங்க. ஜிம் போகிறாங்க. ஜிம் முன்னாடி சுகா அதுக்கப்புறம் டேயோட பேரண்ட்ஸ் அம்மா கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க 4 பேரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. சொல்லுப்பா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க டே வந்துருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஓ டே எப்படி பாருக்கா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க டே சொல்லிட்டாங்க. அப்பா கூப்பிட்றாங்க. இப்போ டே அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க உட்காருங்க சொல்லி உட்காருங்க. இப்போ டேயோட பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க சொல்லுங்க நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் என்ன பேசணும் நாங்கள் தேங்க் பண்ணி நினச்சோம். ஏன்னா ஜிம் 6 months அங்கே வந்துருக்கா நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டேயோட பேரண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஜிம் அம்மா நினைக்க சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம டே அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்து ஜிம் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி ஜிம் என் கூட தான் அவங்க கூட எல்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியே சார் ஓகேப்பா அவனுக்கு தேங்க் பண்ணி நினச்சேன் தேங்க்யூ டே எப்படி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சடனாக வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஆண்டி எது சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன் ஆண்டி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன் ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் ரொம்ப லவ் பண்ணுறேன் நானும் லவ் பண்ணுறேன். ஆனால் சம் மிஸ்டேக் நான் வந்து கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் திரும்பி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம் ஹெட் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சுகா அப்படி அமைதியாக பார்த்துருக்காரு. நம்ம கெஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் எதுவும் கேட்காம இருப்பாரு. இப்போ நம்ம சுகா பார்க்குறது என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சுகா நான் லவ் பண்ணுறேன் ஜிம்மில் ரொம்ப லவ் பண்ணுறேன். சரி அவனே லவ் பண்ணுறான். இவன் நாங்கள் லைக் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி எப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயம் இருக்கு ஆண்டி நீங்கள் தப்பாக மட்டும் எடுத்துறாதீங்க. நாங்கள் அந்த மாதிரி லவ் ஓகேவா ஜஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் சொல்கிறாங்க. எங்கள் லவ்வில் தான் நாங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவன் நாங்கள் சொல்லிக்க கூட எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிக்கவே எல்லாரும் பார்த்துக்காங்க. ஆமாம் அப்போ அப்படி சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு அவனை பிடிக்கும் அவனுக்கு எனக்கு பிடிக்கும் 2 பேர் லவ் பண்ணுறோம். ஆனால் லவ்வாக கூட அவங்க சொல்லிக்கல. எனக்கு நான் நினச்சேன் அவன் படிச்சு நான் என்ன நினச்சினாக்கா அவன் படிச்சு முடிக்கட்டும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப கிராண்டாக அழகாக மேரேஜ் பண்ணிக்கணும் அவன் ஃப்ரீடமாக இருக்கணும் அவன் மிக நல்லா இருக்கணும் அவன் பத்திரம் பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் சொல்கிறாங்க சம் மிஸ்டேக் நடந்து சொல்கிறாங்க. என்ன மிஸ்டேக் கூட கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவும் கொஞ்சம் கூட இருக்காமல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவங்க அம்மா வந்துட்டு நம்ம ஜிம்மோட ஃபேமிலி இன்சல்ட் பண்ணது அவங்க பிளட் சைன்லாம் இருக்கும் மேலே நீ மாஃபி ஃபேமிலி சேர்ந்து மாஃபி சொல்லிட்டு அவர் ஹர்ட் பண்ணது ஜிம்மில் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் சரி போகணும்னு நினச்சது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஜிம்மில் ட்ரிங்க் பண்ணுறது வளர்த்துனது அதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஜிம்முக்கு இப்போ ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம குளிச்சுட்டு வளரி போன்றது எனக்கு அவன் பிடிக்கும் ஆண்டி நான் லவ் பண்ண நினச்சினாக்கா சொல்லிட்டு படிச்சு முடிக்கணும். அப்போ அவன் நம்ம கேரக்டர் ஃபுல்லாக புரிஞ்சு நம்ம கூட இருக்கானா கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும். அப்புறம் சுகா கிட்ட அவங்க ஃபேமிலிட்ட பேசலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு எப்போ வச்சுமே லவ் பண்ணுறது தெரியாமல் எனக்கு அப்போ வரைக்கும் தெரியாது அவன் லவ் பண்ணி தான் கூட பிள்ளை இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரிய வச்சு சொல்லிட்டு முடிச்சுட்டு எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவன் லவ் வந்துச்சு அவனுக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கூட தான் இருக்கப்பறம் அப்போ கூட சொல்லணும்னு நினைக்கல. படிச்சு முடிச்சதுக்கு உங்கள்கிட்ட சொல்ல தான் நினச்சேன். டேரக்டாக உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஹார்ட் ஆகிட்டு எனக்கு தாங்கிக்க முடியல. என் ஜிம் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட எங்கள் வீட்டில் இருக்க முடியல. அந்த வீட்டை நான் பார்த்து கட்டினாலும் எப்போ வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அது 2 பேர் வீடாக நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் அந்த வீடு எம்டியாக இருக்கு எனக்கு என்னால் இருக்க முடியல சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல ஆண்டி அப்படி தப்பாக கூட ஜிம் பனிஷ் பண்ணியிருக்கலாம் என்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டு வந்துட்டேன். ஆனால் நினச்சேன் அவங்க வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே இருந்தேன். அப்படி அங்கே எவ்வளோ ப்ராப்ளம் போயிருந்தாலும் நான் இல்லை நினச்சது எல்லாமே ஜிம் வீட்டில் இருக்கான்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அவன் இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. இதை பேர் பார்த்துட்டு சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேங்க சுகா ஒரு டைம் கூட உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும் தோண்டியா சொல்லிட்டு கொடுத்து வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காவது
என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கரெக்டாக சிக்காவும் சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லையா சொல்லிட்டு மட்டும் கேட்குறாங்க. சுகா பார்க்குறேன் இல்லைடா நீ ப்ராப்ளம் போயிருக்கா சொல்லிட்டு நாங்கள் கூட கேட்டேன் டேட் ஏதாவது சொல்லாமல் சொல்லிட்டு அப்போ அவன் சொன்னால் இல்லை ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு ஒரு ஃபான் போயிருக்காரு அது கம்பெனியில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க டேப் பார்க்குறாங்க டேப் திரும்பி பார்க்குறாங்க ஜிம் டேப் பார்க்குறப்ப ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா பார்க்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட பையன் கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க எப்படி எவ்வளோ தைரியம் தான் என் பையன் கிட்ட பேசுறீங்க எங்கள் மாஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பிளட் ஸ்டைன் கூட சொல்லுவாங்க. அவங்க சின்ன பையங்க அவங்களுக்கு மாஃபா திங்ஸ் பற்றி எதுவும் தெரியாது. இவன் சுகாவே இருக்கான் ஆனால் சுகா வந்துட்டு மாஃபா ஃபில்டர் இருக்கான் அப்படின்னு கூட யாரும் ரெஜிஸ்டர் பண்ணது தெரியுமா இது யாரும் இது வரைக்கும் அவன் யாரையும் கிளிக் பண்ணது கூட கிடையாது. இதுக்கு யாரும் கிளிக் பண்ணுறது எங்கள் நோக்கமே கிடையாது சரியா எங்களோட எல்லாமே நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்குள்ள என்ட்ரு ஆரம்பி தவிர மற்றபடி எங்களுக்கு யாரையும் கொள்ளணும் யாரையும் அழிக்கணும் எங்களுக்கு இந்த தாட்டுமே கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி ஃபேமிலி இல்லை நாங்கள் நம்பரும் பிஸ்னஸ் ஃபேமிலியாக தான் இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டு அது மாதிரி பிளாக் மெயில் இந்த மாதிரி டெத் ரிஸ்க் தான் வந்ததுனால எங்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் மாஃபியா ஒரு இதை உருவாக்கணும். ஆனால் அதுவே போக போக எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே போயிடுச்சு. இப்போ எங்களால் விடவும் முடியாது சேம் டைம் எங்களால் அதை வந்து மோன் போட இப்போக்கு அது மோன் பண்ண முடியாது சார் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிப்ல அப்பா சொல்லிட்டாங்க. அதனால் மாஃபியா கம்யூனிட்டிக்காக நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க ஜஸ்ட் எங்கள் ஃபேமிலிக்குள்ள மாஃபியாவாக இருக்கதான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எங்களோட ஒர்க் கிடையாது சரியா சொல்லிட்டு ஜிப்ல அப்பா சொல்கிறாங்க. டேவிட் அப்பா தான் இல்லை அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அது பண்ணது தப்பு தான் சொல்லிட்டாங்க. நீங்கள் சரி எனக்கு எது ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா மாஃபியா ஃபேமிலி எல்லாரும் நம்ம ஆக்கணும் எப்போதும் இந்த கொலை பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிலாம் இல்லை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நம்ம பார்க்குறாங்க நீங்கள் என் பையனை போய்ட்டு இப்படி பேசுவீங்க சின்ன பையன் இல்லையா அவனுக்கு இது எப்படி ஹார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபேமிலி பற்றி ஒரு பையன் கிட்ட சொன்னால் அவங்க எது ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அம்மா கேட்குறாங்க நம்ம சுகாட அம்மா தான் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவிட் பார்க்குறாங்க மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க என் பையன் வந்துட்டு என்னோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு சொல்கிறாங்க எனக்கு அவன் என் பையன் வந்துட்டு ஒரு அம்மா பையன்ற உறவு வேணாம் நீங்கள் எப்படி நான் லவ் பண்ணுற பர்சன் ஹார்ட் பண்ணுவீங்க அதுவும் அவன் சின்ன பையன் நான் லவ்வே பண்ணலாம் கூட என்னோட சுகாவோட தம்பியாக அவன் கூட ஒரு தூரம் எப்படி ஹார்ட் பண்ணுவீங்க எனக்கு நான் லவ் பண்ணுறது எனக்கு விஷயமே இல்லை நான் லவ் பண்ணலாம் கூட சுகாவோட தம்பியாக நான் அவன் கூட இருக்கான் நான் வந்து அவன் நம்பி விட்டு போயிருக்கான் அவனை பார்த்துக்க நினைக்கிறேன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இவருக்கு எவ்வளோ சஃபர் ஆகிருக்குது நிறைய ப்ராப்ளம் எனக்கு இருந்திருக்கு நிறைய நான் சஃபர் ஆகிருக்கேன் அப்புறம் சுகா என் கூட இருக்கா எல்லாமே எனக்கு சுகா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவனும் போல்டாக ஒன்றும் ரொம்ப போல்டாக இருப்பான் அவனை பார்த்து நானே அந்த அளவுக்கு போல்டாக மாறினேன். அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் நீங்கள் எப்படி அவன் தம்பி ஹெல்ப் பண்ணுவீங்க அவன் என்ன நம்பி விட்டு போயிருக்கான் நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ண ஒரு பையன் பார்த்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா நம்ம டீம் சண்டை போட்டுருப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. இப்போ நம்ம டீயோட அம்மா சொல்கிறாங்க அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்டுப்பாங்க சுகா டேயோட அம்மா கிட்ட டேயோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன டே சொல்லிட்டு பாருங்கம்மா நான் அவன் லவ் பண்ணுறதுக்காக கேட்கல அவன் குழந்தை மாதிரிம்மா ரொம்ப பாசமாக இருப்பேன் தெரியுமா நீங்கள் நினைக்கிறீங்க நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மை சொல்ல அவன் என்ன பார்த்துக்கிறான் நான் எப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க சொல்லி திட்டுமா ஏன் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நெக்கில் மசாஜ் பண்ணி விடுவான் உனக்கு பேனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ 20 பேருக்கு வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணி மணியும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பான் தெரியுமா சுகா அவன் தம்பி எப்படி வச்சு என்ன பார்த்துக்குவான் என்ன பார்த்துக்கிறேன்னு சொன்னதை விடவும் அவன் தம்பி என்ன பார்த்துக்கிறான் தெரியுமா அதான் உண்மை அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க அவனை லவ் பண்ணுறமா அவன் மட்டும் தான் லைஃப்பில் எல்லாமே அவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது தெரியுமா நானே ஹாப்பினஸ் நான் தொலைச்சிட்டேன் மெச்சூரிட்டியாக இருக்கணும் பொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே நினச்சி வேறு நிறைய விஷயம் மாற்றிக்கிட்டேன். ஆனால் மறுபடியும் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க ரீசன் அவன் மட்டும் தான் ஓகேவா அவன் கூட வந்து நானாக இருக்கமா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அவனே ஹார்ட் பண்ணிங்க சொல்லிட்டு வந்து ரொம்ப திட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்துச்சு அப்பா மட்டும் எனக்கு அவ்வளோ பாசம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ண விஷயம் வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணுது நீங்கள் என்ன காயப்படுத்தினா கூட நான் வாங்கியிருப்பேன் ஆனால் அவனை போய் காயப்படுத்திருக்கீங்கம்மா அவன் சின்ன பையன்மா குழந்தைம்மாவா அப்படி சொல்லிட்டு மட்டும் ரொம்ப அழகாங்க இது டேயோட நமக்கு மார்க்கெட்டை ஏன் சார் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் அவங்க அப்பா அம்மா மாஃபியா கம்மியாக சொல்லல ஆனால் அவங்க மாஃபியானாக்கா அவங்க மற்றவங்களுக்கு எப்போதும் கொலை பண்ணுறது அவங்க வேலை இல்லை சரியா அவங்க ரிச்சஸ்ட் ஃபேமிலிமா சரியா அவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கும் இல்லையா எவ்வளோ பேர் அவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க அவங்கள ஒருத்தவங்க அவங்களை அழிக்கணும் ட்ரை பண்ணும்போது தான் இவங்க அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க நம்ம அந்த ஒரு ஃபீல்டுக்கு போனாங்க சரியா இப்போ அதுக்குள்ள அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வெளில வரவில்லை அவங்க வெளில வந்தாக்கா அவங்க மற்றவங்க ரிமூவ் அழிச்சிருப்பாங்க அதனால அவங்க ஃபேமிலி சேஃபாக இருக்குனாக்கா அவங்க கூட இருந்து தான் ஆகணும் அவங்க கூட ஃபைட் பண்ணாக்கா அவங்களுக்கு அந்த மாஃபியா தேவைப்படுது அதான் அவங்க புரிஞ்சுக்கோங்கம்மா ஏன் அவங்க எல்லாமே நான் சொல்லிட்டு டே ரொம்ப அழகாங்க இப்போ உங்களை யாராவது ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வராங்க நீங்கள் பார்த்து சும்மா இருப்பீங்க அட்டாக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா நீங்கள் திருப்பி உங்களை சேவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஃபைட் பண்ண மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க அப்போ டேயோட அம்மா அப்படியே இருக்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க எனக்கு அவன் பிடிக்கும் நான் லவ் பண்ணுறேன் ஓகே எனக்கு ஒய்ஃப் அவன் மட்டும்தான் ஓகேவா மிஸ்ஸஸ் கிம்மா ஆக போகிறது அவன் மட்டும்தான் எனக்கு அவன் மனசோட அறிஞ்சிருக்கான் எனக்கு என்ன பண்ணி பண்ணி தெரியாது ஓகேவா நான் வந்து உங்களுக்கு பையனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சினாக்கா நீங்கள் என் ஜிம்மிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஓகே என் ஜிம்மில் பேரண்ட்ஸ் கிட்ட ஜிம்மிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி டே சொல்கிறாங்க டேயோட அப்பாவுக்கு ஷாக் ஆகிட்டு டே சொல்கிறாங்க அப்பா அங்கே பாருங்க இதற்கு அவங்க எதுவும் கேட்டதில்லை ஓகேவா இவனை படிக்கும்போது என்னை நானே பார்த்துட்டேன் எனக்கு அப்போ வரைக்கும் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆக்சுவலாக டேயோட ஃபேமிலி ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி தான் கிடையாது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருப்பாங்க நம்ம டே வந்துட்டு அவராக வந்து படித்து முடிச்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணுக்காக அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எல்லாம் ஓனர் ஏன் பண்ணியிருப்பாரு எதுவுமே அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் கிடையாது நம்ம டே ஏன் பண்ணது தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஒரு பையனை ஒரு அப்பா அம்மா எப்படி அழகாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உலகத்துலேயே உருவாக்கினேன் இது மொத்தத்தை கொடுக்க கூட ரெடியாக இருக்கா சரி ஆனால் எனக்கு ஜிம் வேணும் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணி வேணும்னு தெரியாது எனக்கு ஜிம் வேணும் அப்படின்னு டே சொல்லியிருப்பாங்க என்னது காமா எனக்கு ஜிம் வேணும் ஓகேவா நீங்கள் தான் ஹார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உங்கள் பேரண்ட்ஸ் மன்னிப்பு கேட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க டே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா இப்போதைக்கு இந்த வேர்ல்டு நான் லவ்
பண்ணுற ஒரே பர்சன் அவன் மட்டும் தான் விட்டு சரி என் அப்பா அம்மா நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஹார்ட் பண்ணுறப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படியே கேட்குறாங்க. நான் வந்து அவன் இல்லாமல் வாழ மாட்டேன் டே சொல்கிறாங்க. எனக்கு நான் வந்து அவன் இல்லாமல் வாழ மாட்டேம்மா, அவன் தான் நான் என் கூட அவன் தான் வந்து ஹாப்பியாக இருப்பான் சரியா, என் ஹாப்பினஸ் அவன் தான் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. பட் என்னோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன டே சொல்லியிருக்கா. ஆமாம் நீங்கள் அவனை ஹார்ட் பண்ணுறது எனக்கு அப்பவே தெரிஞ்சு வச்சுக்கேன். நான் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நம்ம நிறைய பேரை பேசியிருப்போம். ஓகே எனக்கு தெரியாது, நீ வந்து அவனுக்கு எனக்கே தெரியாமல் ஹார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க நினச்சேன். சார் ஓகே கொஞ்சம் டேஸ் போகட்டும் தான் விட்டுட்டு, ஆனால் உங்களுக்கு ஹார்ட் பண்ணதால அவன் என்னை விட்டு மொத்தமாக போகணும் முடிவு பண்ணியிருக்கான் சரியா, என்னால் தாங்க முடியாது சரியா, என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே சொல்கிறாங்க. நான் அவனை மேட்ச் பண்ணிருக்கோம், அவன் கூட இருக்கணும் ஓகேவா, என்னோட ஹாப்பினஸ் அவன் தான், என்னோட ஹாப்பினஸ் என்கிட்ட கொடுங்க அப்படியே கேட்குறாங்க. அப்போ தான் விட்டியோட அம்மா பார்க்குறாங்க. டே விட்டு பேசுனது இல்லை, டே அவங்க அம்மாவை எடுத்து பேசுனதும் இல்லை, திட்டினதோ சின்னதாக கூட ஹார்ஷாக கூட பேசிருக்க மாட்டார். அவர் அவ்வளோ சாஃப்டாக ஒரு மாதிரி இருந்திருப்பாரு அவங்க அப்பா அம்மா கிட்ட. அதுவும் ஒவ்வொரு பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஒரு வாங்கியிருப்பாரு. அவர் வளர தான் நம்ம நிறைய வச்சுட்டு வந்திருக்கோம். அம்மா எனக்கு தேவை நம்ம ரொம்ப பாசமாக இருப்பாங்க டே மேடம் சின்ன வயசுலேருந்து ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு கூட அவங்க வந்து ஒரு ரிச்சான ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க, அவங்க தகுதிக்கு மீறி ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. எனக்கிட்டே நல்லா படிச்சு எல்லாம் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே மற்ற பசங்க இப்போ ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அதே மாதிரி டே போடணும்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியில் சேவிங் பண்ணி டேக்கு அழகான ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கொஞ்சம் ரிச்சாக தெரிஞ்சிருக்காங்க, நிறைய பண்ணியிருப்பாங்க. அவர் ஹாப்பியாக மற்ற பசங்க டே ப்ரில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பார்த்துட்டு வச்சிருப்பாங்க. டேக்கெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த டே வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பேசுகிறப்ப டேயோட அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஏன் டேயோட அம்மா பார்க்குறாங்க உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அவங்கள லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவங்களே அவன் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் அவங்க 2 பேரும் போது அவனை லவ் பண்ணுற மாட்டே சொல்கிறாங்க. எனக்கு அவன் லைஃப்பில் அவன் நினைக்கிற மாதிரி எனக்கு அவன் வேணும் மாட்டே அழுறாங்க. அழுது டேட்டு பேரண்ட்ஸ் பார்த்ததே இல்லை இது வரைக்குமே. பார்க்குறாங்க சின்ன வயசில் அழுதுருப்பாரு, அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு அழுதே அவங்க பார்த்ததே இல்லை. பட் டேயோட நமக்கு ஒரு மாதிரி டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல பையனாக இருக்குது இது வரைக்கும் எந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததே இல்லை, நான் எப்போ உங்களுக்கு ஹார்ட் பண்ணி நினச்சது இல்லை, நீங்கள் தான் எனக்கு எதுவுமே வாங்கி தரணும் காசு வாங்கி தர நினைப்பீங்க. ஆனால் நான் போய் ஹாஸ்பிட்டல் இல்லை, நான் சிம்பிளாக இருக்கும் ஹாஸ்பிட்டல், நான் ஓனா ஏன் பண்ணி எல்லாம் என்னை பார்த்துக்கணும்னு நினச்சேன். உங்களால் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ஏதாவது ஹார்ட் பண்ணி மன்னிச்சிருக்கேன் ஓகேவா, எனக்கு ஜிம்மு வேணுமா, நீங்கள் பண்ண தப்பு நீங்கள் சரி பண்ணிப்பேன், நான் தப்புன்னு வச்சுக்கோங்க நானே போய் சரி பண்ணிடுவேன், தப்பு பண்ணிட்டு நீங்கள் இல்லை நீங்கள் தான் சரி பண்ணணும் டே கேட்குறாங்க. ஏன்னா உங்களால் தான் ஹார்ட் ஆயிருக்கான். அவன் எப்படி வீட்டுக்குள்ள வருவான் சொல்லுங்கள், அவங்க எப்படி செக்யூராக ஃபீல் பண்ணுவான் செக்யூராக ஃபீல் பண்ணுவான் ப்ளீஸ் எனக்கு அம்மா இல்லையா டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க டே நம்ம பார்க்குறாங்க. இப்போ என்ன டே நான் வந்துட்டு பேசணும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஃபஸ்ட் நீங்கள் தப்பா நீங்கள் பண்ண சொல்லிட்டு தப்பு தான் டே தப்பு தான் சொல்கிறாங்க. எனக்கு இத்தனை வருஷத்தை அவங்க பார்த்துருக்காங்க, டேக்கு எத்தனை ரெண்டு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஹாப்பியாக இருக்கும் அவங்களால லைஃப்பை கொடுக்க சொல்லிட்டு அவங்க அம்மா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் கூட டே வந்துட்டு இந்த மாதிரி அதுக்கு எப்படின்னா கொஞ்சம் ஃபேஸில் ஹாப்பினஸ் பார்த்து இல்லை எந்த ஒரு ஃபோட்டோ அனுப்பினாலும் சரி அவரோட ரியாக்ஷன்றது நார்மலாக தான் இருக்கும், ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பார். அதாவது நினச்சி பார்க்குறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அவன் லவ் பண்ணுறேன் சரியா, அவன் தான் டேட் பண்ணி அவன் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், எல்லாமே அவன் மட்டும் தான் எனக்கு அவங்க தாண்டி லைஃப்பில் வேறு என் லைஃப்பில் வேறு யாரும் வரக்கூடாது அப்படியே சொல்கிறாங்க. பட் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே நான் பண்ணி தப்பு தான் பையன்ட்ட பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு முட்டையோட அம்மாவும் ஓகே பண்ணி சொல்லிட்டு நான் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டே வந்திருக்காரு. இப்போ நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க இதை நம்ம அப்பா ஜிம்மில் அப்பா ஷுகர் அப்பா பார்க்குறாங்க பாருங்க சொல்கிறாங்க. இல்லை என் பையன் சொல்லியிருக்காங்க நான் உடனே வரல, எனக்கு தோணுச்சு எனக்கு மெய்ட் ஆண்டி வீட்டில் மெய்ட் ஆண்டி ஃபோன் பண்ணி கேட்டேன், போய் டே இப்படி பேசும்போது ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இந்த வீட்டுக்கு ஜிம்மு வந்து இருந்தால் நம்ம டேவாக இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் ஒர்க் போவாங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படியே எதுவும் மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்தாங்க. உண்மையை சொன்னாங்க மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாரு, எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு அதோட வீடு இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுவார். நார்மலாக அவருக்கு ஒரு ஹாப்பினஸே இல்லாத ஒரு லைஃப் வாழ்ந்துருந்தாரு. ஆனால் ஜிம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரொம்ப ஹாப்பி, நார்மல் பசங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அந்த பையன் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. அவர் ரொம்ப கேர் பண்ணுவான் அந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனை நம்ம டே பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம், டேவும் அந்த பையன் பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக ரெண்டு பேர் ஒருத்தர் கேர் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது தான் நம்ம டேவோட நமக்கு புரியுது டேவோட ஹாப்பினஸ் வந்துட்டு நான் ஜிம்மின் தான், அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் மாஸ்டர் ஓகே சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த தப்பு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ முட்டையோட அம்மா சொல்கிறாங்க இது நம்ம ஜிம் அப்பா பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க பாட்டத்தவங்க அவங்க டேவ் பிடிச்சிருக்காங்க ஏன் எங்கிட்ட சொல்ல கேட்குறாங்க. ஜிம் பார்த்துங்க அது மா சொல்கிறாங்க அவங்க இன்சல்ட் பண்ண கூட பண்ணிட்டு போதுமே ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு தெரியாது இல்லையா, நம்ம ஃபேமிலி பற்றி தெரியாமல் தான் அவங்க பேசிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க நீ சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட சொல்லிக்கலாமே அம்மா அப்பா அப்படி பண்ணுறாங்க அவங்க சொல்லிக்கலாமே சொல்கிறாங்க. அது மா சொல்கிறாங்க சொல்ல அம்மாட்ட தான் சொல்லுவேன் அம்மா கிட்ட ஆண்டிக்கு ஷேர் பண்ணுவேன்ல ஸ்கூல் படிக்கும்போது கூட எனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லி ஏன் சொல்கிறாங்க. அப்போ இதே கூட சொல்லி ஒரு ஹார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மேனேஜ் ஹார்ட் பண்ணான்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க. அதுமா நீங்கள் ஹார்ட் ஆகி சொல்ல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க சாரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி எங்கள் அப்பா அம்மா யாரும் கொலைக்காரங்களாம் கிடையாது, கொலைலாம் பண்ண மாட்டோம் ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டம் போயிடுது. அப்புறம் சுகர் அப்பா வந்து ஜிம் ஹாப் பண்ணுற ஒன்றும் இல்லை இப்படி பேசக்கூடாது ஓகேவா சொல்லிட்டு சுகர் அப்பா தான் ஜிம் டேஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க அங்கே சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நம்ம பாருங்க சரி அவங்க தெரியல இல்லையா நம்ம ஃபேமிலி பற்றி அவங்க தெரியல ஓகே நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க புரியல ஓகேவா சொல்லிட்டு இப்போ சுகர் அப்பா சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி அவங்க வந்துட்டு எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்காங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியில் சொல்லிட்டு நிறைய இடத்துல ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல வந்துட்டு ஃப்ரீ ஹோட்டலுமே இருக்குது, ஃப்ரீ ஹோட்டல் வந்து சரி ஃபுட் இல்லாதவங்க வந்து எப்போனாலும் சாப்பிட்டுக்கான்ற நிறைய ஹோட்டல் வச்சுருக்காங்க. நிறைய ஃபண்டு வந்து டொனேஷன் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எப்படினாக்க இவங்க ஒரு சின்ன தப்புனா கூட அதை வந்து சரி பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணிடுவாங்க.
இதெல்லாம் நம்ம சுகர் அப்பா சொல்கிறாங்க, பாருங்கள் எங்கள் ஜிம்மில் ஹெல்ப் பண்ணுங்க தெரியும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் உங்கள் டே வந்துட்டு எங்கள் ஜிம்மில் அழகாக பார்த்துருக்காங்க, ரொம்ப அழகாக ஜிம்மில் ஹாப்பியாக வச்சிருக்காங்க. நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இவ்வளோ தூரம் போட்டு தன்னோட பேரண்ட்ஸ்கிட்டே வந்து சண்டை போட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க. நினைக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. பாரு டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, என் ஜிம்மில் சொல்கிறாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் அங்கிள், எனக்கு ஜிம்மில் நம்ம லைஃப் வாழவே முடியாது. டே சொல்கிறாங்க. இது கேட்குறது சுகாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எனக்கு முன்னாடி சொல்ல சொல்கிறாங்க, இங்கிலீஷ் நினச்சி அவன் படித்து முடிக்கட்டும், அவன் கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும், இப்படினாக்கா ஃப்ரீடமாக இருக்கட்டும், இப்படி சொல்ல வேணாம், நம்ம கூட இருக்காங்க சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க, இதுக்காக வந்தே வீட்டுக்கு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க ஜிம்முக்கிட்ட, ஜிம்மு சுகா சொல்கிறாங்க இதுக்காக வந்தியா சொல்லவே மாட்டேன் டேப் கேட்குறாங்க. இல்லை சுகா சொல்கிறாங்க, அப்புறம் அவங்க சொன்னால் கூட என்ன சொல்லணும்ல, சுகா அப்படி பேசுகிறாங்க. சுகா யாரையா நம்ம ஃபேமிலிக்கு தப்பாக பேசுகிற சொல்லுவேன், அவங்க கிட்ட விடப்பா அந்த ஃபேமிலிக்கு தப்பாக பேசுறது கேட்பல அப்படி கேட்டுக்கலாம்ல சொல்கிறாங்க. சாரி சுகா ஜிம்மு சொல்கிறாங்க, சொல்லி கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு பட்டே சொல்லி கொஞ்சம் 1 வீக்காக இருக்கும் சார் அப்செட் ஆகுதுங்களா கேட்குறாங்க. ஜிம்மு பார்க்குறாங்க, ஆமாம் சுகா இல்லை அப்படியும் சுகா சொல்லிட்டு ஜிம்மு சொல்கிறாங்க. சரி ஓகே ஹக் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் இல்லை ஓகேவா, அவனும் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டுமா சுகா சொல்கிறாங்க. அவன் லவ் பண்ணுறான்னு தெரியாது சொல்கிறாங்க, தெரியாது ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப்பா சுகா பார்க்குறாங்க, ஓகே ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு நம்ம பார்க்குறாங்க. சரிப்பா அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் டே பார்க்குறேன், ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு ஜிம்மி மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மேரேஜா சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, அவன் படிச்சுட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு தான் படிக்கிறான், அது கூட கம்ப்ளீட் ஆகும், அது எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இல்லை ஆண்டி மேரேஜ் பண்ணி வைங்க, நான் படிக்க வைக்கிறேன் ஓகே, எப்பவும் படிக்க எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருப்போம் ஃப்ரீடமா, நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறமா கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் லைஃப்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் நான் இப்போ எப்படி இருக்கோம் அதே மாதிரி பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படியே டே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்க முடியாது ப்ளீஸ் ஆண்டி அப்படி டே ரொம்ப லிட்டரலி இப்போ தெரிஞ்சிடாங்க. இப்போ நம்ம இப்போ கொஞ்சமும் இப்போ எல்லாருக்கும் மாதிரி இல்லை இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மிட்டு கேட்குறாங்க சொல்கிறாங்க, உங்கள் பார்ப்பு ஜிம்மோட ஒப்பீனியன் கேட்குறாங்க. அது சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன் சொல்லி ஓகேவா சொல்கிறாங்க, கொஞ்சம் மேரேஜ் ஓகேவா இல்லை இப்போ வேண்டாம் இப்போ பண்ணலாமா அப்புறமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்கம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க அம்மாவும் சொல்லுவாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உனக்கு சொல்கிறேன், எனக்கு அவங்க வேணும் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம் அப்படியே அவங்க வேணும் உனக்கு சொல்கிறாங்க, ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலி 1 வீக் மேரேஜ் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அந்த ஐஸ்லாண்டுக்குள்ளே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வர வச்சிருக்காங்க. நம்ம சுகா வந்துட்டு ஒரு ஜெட் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக வர வச்சிருப்பாங்க. நம்ம ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ஓ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் எல்லாரும் வர வச்சிருப்பாங்க. எல்லாரும் வந்துருக்காங்க. ரொம்ப கிராண்ட் வெட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த 1 வீக்கில் டே ஜிம் ஸ்டைல் பேசிக்கவே இல்லை. மேரேஜ் வரைக்கும் ரொம்ப அழகாக போயிருக்கும். ஃபைனலி மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க பார்ப்பாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறேன், என் ஜிம்முக்கு சின்னதாக கூட அழக்கூடாது சரியா, உனக்கு ஏதாவது அவன் தப்பு பண்ண கூட எங்கிட்ட சொல்லு ஓகேவா, நீ ஏன் சொல்கிறேன் இல்லை அங்கிள் நான் வந்து அழ வைக்க மாட்டேன் பற்றி பார்த்துப்பேன் சொல்கிறாங்க. ஓகே நம்புறேன், உன் கண்ணில் தெரியுது அவன் மேலே ட்ரூ அண்ட் நான் பார்த்துருக்கேன் ஓகேவா, இருந்தாலும் சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க, பாருங்க சொல்கிறாங்க, டேவ் பார்க்குறீங்களா ப்ராமிஸாக நான் வந்து ஜிம்மில் அதுக்கப்புறம் சின்ன கூட ஹார்ட் பண்ண மாட்டேன், டேவோட ஹாப்பினஸ் ஜிம்மின்றப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கட்டும், இது நான் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டு கூட போக மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் வந்து டேவோட அம்மா ஓகேவா, உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா, நல்ல பையன் ஒரு மாஃபி ஃபேமிலி கூட மாட்டிக்கூடாது சொல்லிட்டு உங்களுக்கு பயம் இருக்கலாம், தப்பு இல்லை ஓகேவா சொல்கிறீங்க. இல்லைங்க அப்படி இல்லை அதான் தப்பாக நினச்சி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து கவலை புரிஞ்சது 1 வீக் ஸ்டே பண்ணும், வெளில போகிறப்போ ஃபேமிலி எல்லாரும் எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்டாக பார்க்குறீங்க, யாரும் உங்களை பார்த்து பயப்படவே இல்லை, எனக்கு நீங்கள் தப்பான பசங்க தான் பயப்படுவாங்க, யாரும் உங்களை பார்த்து பயப்படுறதே இல்லை சரியா, நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் சரியா உங்கள் பையனை மனசார நான் சரியாக அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க எப்போ ஹாப்பியாக இருப்பான் அப்படி சொல்கிறேன், இதுக்கப்புறம் சின்னதாக கூட ஹார்ட் பண்ண மாட்டேன் இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படி டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக சரி ஓகே பார்ப்பா ஜிம்மி சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் இல்லாஸ் ஓகேவா, அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அதை மன்னிச்சுட்டு அவங்க வந்து தப்பாக ரியலைஸ் பண்ணுறப்போ மன்னிச்சுட்டு அவங்க கூட எப்பவும் போல அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க என் டேவோட பேரண்ட்ஸ் ஜிம்மி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஜிம் குழந்தை இவ்வளோ அழகாக வந்திருக்கு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜிம்மோட அம்மா சுகா அம்மா கிஸ் பண்ணி அனுப்புறாங்க. சரி போய்ட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கம்மா சுகாக்கு அப்போ மேலே சொல்கிறாங்க, சீக்கிரம் பண்ணிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க, ஓகே அவங்க படிச்சு முடிச்சுட்டு வரட்டும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஜேஹோப் வந்துட்டு ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போயிருக்காரு, அதனால தான் இப்போ நம்ம ஜிம்மின் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு செட்டில் வந்து உட்காருங்க. அந்த பக்கம் டேவோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே செட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க பேரண்ட்ஸ் பாய்மா சொல்கிறாங்க, பாய் செல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்கவே இல்லை, வெளில பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் தான் ஹேண்ட் போய்க்கிறாங்க. ஹேண்ட் எடுத்து விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறவங்க கோவமாக இருக்காரு போல, ஜிம் விட்டுறாங்க. இப்போ ஃபைனில் அவங்க வீட்டுக்கு வராங்க, இங்கே கொரியா ரீச் ஆகிறாங்க. இப்போ டேவோட நம்ம பார்க்குறாங்க, பார்ப்பா ஜிம் சொல்கிறாங்க, அங்கிள் ஆண்டி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ அந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணிக்க கூடாது ஓகேவா, ஒரு சின்ன பையன் மனசில் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை வந்து நான் சொன்னது தப்பு தானே ஓகேவா, ஃபேமிலி ஒரு மாற்றம் பண்ணுற ஃபேமிலி சொன்னாக்க அது யாருக்காவது ஹார்ட் ஆகக்கூட தப்பு தான் ஓகே மன்னிச்சுக்க ஆண்டியே சொல்கிறாங்க. இல்லை ஆண்டியே சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டி வருது அதை ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி தப்பாக பண்ண மாட்டேன், நீங்கள் என் டேயோட அப்பா அம்மா ஓகேவா, நான் அப்படியே எதுவும் சொல்ல மாட்டேன், நான் அது மாதிரி நான் நினைக்கவே இல்லை, அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு அதுதான் சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா மாதிரி மாதிரி டே கூட ஹாப்பியாக ஓகேவா, நான் அப்போ வந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எப்போனாலும் வரலாம் ஆண்டியே சொல்கிறாங்க. இப்போ டேயோட அம்மாவும் டேயோட ஜிம்மில் பொருள் கிஸ் பண்ணிட்டு இப்போ ஓகேப்பா போயிட்டு வர சொல்கிறாங்க. போயிடுறாங்க. டேவோட அப்பா ஜிம்மில் ஹேக் பண்ணிட்டு நல்லா படிக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள் சொல்கிறாங்க. போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸாக பயங்கர ஹாப்பி, ஏன் பேக் டு மோச்சு கூட்டி வந்துட்டான் சொல்கிறாங்க. ஹாப்பியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி டெல்ல வீட்டுக்கு வராங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உள்ள வாப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து பார்க்க ஜிம் உள்ள வராங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆண்டி நீங்கள் லீவ் விட்டுருக்காங்க சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க.
சரிப்பா சொல்லிட்டு அவங்க மைண்ட் டேட்டில் லீவ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ டே போய்ட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டே அப்படி சொல்கிறாங்க. டே பார்த்தா அப்படி ஒரு கோவம் ஒரு கண்ணில். ஜிம் பார்க்குறாங்க. கோவமாக இருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. அப்படி எதுவுமே சொல்ல ஃப்ரண்ட்டில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஜிம் திருப்பினாக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பு பேக் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டைம் முன்னாடி வராங்க. ஜிம் முன்னாடி போகிறாங்க. இப்போ ஜிம் கிட்ட சோஃபாவே தப்பு வந்துடுறாங்க. இப்போ விட்டு அப்படி ஜிம் பின் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கா டே கேட்குறாங்க. டே ஐம் சாரி சொல்கிறாங்க. என்னடா சாரி டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. உச்சி போட்டு நினச்சிருக்கல என்னை வேலை சொல்லிட்டு போயிருக்கல டே சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் லவ் பண்ணது எல்லாமே போய் அப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க யார் வேணும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். நான் உன்னை ஹார்ட் பண்ணேன் நான் டே கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க நான் ஹார்ட் பண்ணேன் நான் நடவச்சிருக்கேன். நான் எப்போயாவது ஒரு ஹார்ட் பண்ண நடந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கேன். நீ என் அப்பா அம்மாவே இப்படி சொல்லியிருந்தா கூட நீ ஃபைட் பண்ண மாட்டேன் எனக்காக. என்னோட டேட்டு எனக்கான மாதிரி சொல்ல மாட்டேன். அன்னைக்கு சொன்னேன் யுவர் மைண்ட் டே நான் உன் ஹஸ்பண்டை பார்க்குறேன்னு சொன்னேன்லடா. அப்போ எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்லுவேன். அன்றைக்கி வந்து யோசிக்க மாட்டேன் பார்த்தா ட்ரிங்க் பண்ணி தானே சொல்லேன். நீ ஜிபத்தில் சொல்ல இல்லையா நீ யாரும் சொல்லவே இல்லை. நீ ட்ரிங்க் பண்ணி தானே சொல்லாத யோசிக்க மாட்டேன் பார்த்தியா. நீ அதை அப்போ அப்படி சொன்னதே ரொம்ப ஹாப்பியாக இருந்து தெரியுமா. அது ரொம்ப அந்த டேக்கு அப்புறம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு பிடிச்சா பண்ணியிருக்கேன்னு ஆனால் லவ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன்னு தெரியும் போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா அது ஹாப்பினஸ் சொல்லவே முடியல. ஆனால் என்ன அதுக்குள்ள ப்ராப்ளம் வந்ததுனால அங்கே போயிட்டேன். அந்த பிறகு விட்டு போயிட்டு எல்லாம் மொத்தமாக டே சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. பேசாதடா டே சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு நினச்சிட்டு எங்கேயும் போக மாட்டேன். இவன் எனக்காக ஃபைட் பண்ணணும்னு நினச்சி தெரியுமா. ஆனால் நீ சொல்கிறாங்க என்ன யாரோ ஒருத்தவங்க டேட் பண்ணி வந்தாங்கன்னா கூட நீ அவங்க பார்த்து ஒரு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட போய் ஃபைட் பண்ணுறேன். நீ அவன் எனக்கு சொந்தமான மாதிரி சொல்லுவேன். ஆனால் என் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க ஒரே ரீசனுக்காக நீ பாட்டு கிளம்பி போயிருக்குன்னு நினச்சிருக்கல. அப்படி அது நல்லா அதை போட்டே சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. நான் வந்து வீட்டில் வந்து பார்க்குறப்ப இல்லை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பான் டே கேட்குறாங்க. ஜிம்னா ஐம் சாரி டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எனக்கு சாரி தேவையில்ல அப்படி சொல்லிட்டு டே எந்திரிச்சிடுறாங்க. ஜிம் பார்க்குறேன் டே அப்படி சொல்லிட்டாங்க. டே எதுவும் சில அவர் பாட்டுக்கு டேரக்டாக ரூமில் போய் பிரச்சனை பார்க்குறாங்க. நம்ம ஜிம் தான் டேவோட ரூமில் லாக் பண்ணுறாங்க. டே டோர் ஓப்பன் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே ஓப்பனே பண்ணல. ஜிம் கிட்ட ரூமில் உட்காந்துக்கிறாங்க. பேசாட்டி போ ஜிம் 4 பேரில் படுத்துக்கிறாங்க. அது பக்கம் டே பார்க்குறாங்க. இந்த சவுண்டேலாம் சொல்கிறார். குளிச்சுட்டு வந்துட்டு டேரக்டாக ஒரு டவல் மட்டும் இப்போ ஏர் பண்ணிட்டு இந்த ஜிம் ரூமுக்கு வராங்க. பார்த்தா ஜிம் 2 பேரில் படுத்துருக்காரு கோச்சிக்கிட்டு. இது பக்கம் டே பார்க்குறாங்க. ஓ இப்படி கூப்பிட்றாங்க. அந்த பக்கம் ஜிம் திரும்பவே இல்லை. பாருடா சொல்கிறாங்க. பாரு நான் கோமா இருக்குன்னு நினச்சிட்டு நீ கோமாவே இருந்துக்கோ நீ கோமாவே இல்லை நானும் கோமா வந்து பாருன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க பாரு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கோவம் இல்லையா எனக்கு தான் கோவம் இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு லவ் பண்ணிட்டு சொல்லவே இல்லை. நீ ஜஸ்ட் ஒன் சைட் மட்டும் லவ் பண்ணிட்டு அப்படி இருந்திருக்கல நீ சொல்லலை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீ மட்டும் லவ் பண்ணுறேன் நான் சொன்னேன். நீ ஃப்ளட் பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க. என்னை ஃப்ளட் பண்ணா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ அனுபவம் படுத்து பாருங்க ஃப்ளட் பண்ணா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா மட்டும் எப்படி ஃபுல்லாக வாட்டர் போய் அவர் பாடி ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது. அப்படி நினச்சிக்கார் டவல் மட்டும் ஏர் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறேன். என்ன பண்ணுறப்போ போய்ட்டு ஸ்டேஜ் பண்ண ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் போங்க போய்ட்டு ஸ்டேஜ் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க போங்க ஜிம் நான் திரும்பி அந்த பக்கம் டே அப்படி ஜிம்முக்கு முன்னாடி வராங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க. ஜிம் அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணுறாரு திருப்புறாரு. இப்போ நம்ம டே ஜிம்முக்கு முன்னாடி உட்காடுறாங்க. ஃபுல்லாக அப்படி அவருடைய அந்த ஹேரோட அந்த வாட்டர் எல்லாமே ட்ராப் அவுட் ஆகுதா வேலையை அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறது ஹார்ட்டாக. ஜிம் பார்க்குறது இந்த மாதிரி ஜிம் பார்த்துட்டு டே டக்குன்னு ஜிம் ஹெட் ரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. பார்க்க மாட்டேங்கிறாரு. டே பார்க்குறாங்க. ஓ எப்படி சொல்கிறாங்க. என்ன ஆமாம் நீங்கள் எவ்வளோ கோவம் இருக்குங்க. ஓகேவா நானும் உங்களுக்கு கோவம் தான் ஜிம் சொல்கிறாங்க. என் கோவம் என்ன கோவம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி என்ன பண்ணா என்ன தப்பு பண்ணான்ட்டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன தப்பு பண்ணேன்ட்டே கேட்குறாங்க. ஃபுல்லாக ஹஸ்பண்டா இல்லையா அப்படியே கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு ஹஸ்பண்டா இல்லையா நீ தான் சொல்ல ஹஸ்பண்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹஸ்பண்டா நல்ல ஒரு ஹஸ்பண்டா இல்லையா உனக்கு அப்படியே கேட்குறாங்க. இவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் என்ன பண்ண ஹார்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி என்ன விட்டு போகணும்னு சொல்லிச்சு என் அம்மா சொல்லியிருக்கணும் என் அப்பா கூட சொல்லிட்டு யார் வேணும் சொல்லிட்டு போயிருக்கோம் யார் வேணும் சொல்லி என்ன வேணும் சொல்லியிருக்கலாம். நீ என்ன வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. அவன் நம்ம மேலே தான் பாசம் வச்சிருக்கான். அவனுக்கு நம்மளை மட்டும் தான் பிடிக்கும் அப்படி நினச்சிருக்கணுமா இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நினைக்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இங்கே பார் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அம்மாவை சொல்லியிருந்தா கூட நான் வந்துட்டு என்ன கேட்க மாட்டியா என்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு உங்களோட அப்பா அம்மா இல்லை நீங்கள் அவங்கள சொல்கிறாங்க அவங்கள ப்ரையாரிட்டி கொடுப்பேன்னு நினச்சிட்டியா கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அட்டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்லி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் அட்டே கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் 1 வீக்குடா அங்கே வந்துட்டு அவ்வளோ ஓடிட்டா இருந்தா சரி ஓகே ஒன்றும் இல்லை நம்ம ஜிம் வீட்டில் இருக்கான் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக ஆசை வீட்டுக்கு வந்தேன் நீ வந்து ஓடி வரணும் கூட நினச்சேன். அப்படி யோசிச்சேன் இல்லை 1 வீக்காக கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கேன் கொஞ்சம் அப்செட்டாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர் வந்து அப்செட்டாக இருக்கா சரி அது புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே நம்ம பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இல்லை ஆண்டி சொன்னப்போ எவ்வளோ கஷ்டமாக தெரியும் எவ்வளோ உடஞ்சி போட்டு தெரியுமா நான் டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் எனக்கு அதோட மோர் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கே பிடிச்சிட்டா எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற எதுவுமே சொல்லாமல் அமைதி இருக்காங்க. சொல்கிறா சொல்கிறேன் எனக்கு ஃபைட் பண்ண மாட்டேன் நீ கேட்குறாங்க. நான் ஃபைட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஆமாம் ஃபைட் பண்ணுவேன் அதான் ஓடி போயிட்டே அப்படி சொல்கிறாங்க. நான் எப்போ ஓடி போனேன் சொல்கிறாங்க. தாய்லாண்டு ஓடி போயிட்டு நல்லா அதை போக சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் ஓடி போவாங்களா கேட்குறாங்க. சொல்லாமல் கிளம்ப சொல்கிறாங்க. நானும் ஓடிலாம் போகல சொல்லி ஏன்னா கொடுத்தா போகலாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதான் கேட்குறேன் என் பர்மிஷன் எப்படி போவா கேட்குறாங்க. அது சொல்கிறேன் என் பர்மிஷன் எப்படி போவா அப்படியே கேட்குறாங்க. ஜிம் தான் அமைதி இருக்காது சொல்லுங்கள். ஹார்ட் ஆகிட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு நீங்கள் இருக்க போக என்னால் முடியாது சரி
சரியா? அதனால தான் உங்க கூடவே இருக்கணும். இங்கே இருந்தால் உன்னை பார்த்துட்டே இருப்பேன். என்ன லைஃப் ஹைட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட பழைய மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்க சொன்னால் கஷ்டம். ஜிம்னு சொல்லிட்டு ஒன்று டச் பண்ணாமல் ஒன்று ஹக் பண்ணாமல் ஒன்று ஃப்ளட் பண்ணாமல் இருக்க முடியாது. காசு ஹஸ்பண்ட் நினச்சிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் டே சொல்கிறாங்க. இப்போ அந்த முன்னாடி சொல்கிறாங்க. அப்போது நான் ஹஸ்பண்ட் தான் சரியா எனக்கு ரிங்கு போடாமல் இருக்கலாம், அவங்கள்ட்ட கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் என்னோட ஒய்ஃப் ஓகே நான் ஹஸ்பண்ட் ராட்டே சொல்கிறாங்க. ஜிம் நான் அப்படி அழுதுருக்காங்க. எங்களுக்கு பயந்துட்டு தெரியுமா? ஜிம் போய்ட்டு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு பயம் சொல்கிறாங்க. அது என் லைஃப்பில் இல்லைன்னு நினச்சிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. அது இப்படிலாம் போயிடுவான் டே தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன லவ் பண்ணிட்டே நீ சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஓகேவா? ஆனால் செம்டம் இல்லை சுகாட தம்பி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அவனுக்கு கார்டனாக இருக்க சொல்லியிருக்கான். நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினச்சி அப்படி போக போக எனக்கு ரொம்ப லவ் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ உனக்கு பிடிச்சின்னு தெரிஞ்சதோ அப்போ முடிவு பண்ணுறேன். சரி ஓகே நீ வந்து ஃப்ரீடமாக இருக்கலாம், படிக்கட்டும், படிச்சு முடிவு சொல்லிக்கலாம், அது கொண்டா தான் இருக்க போகிறோம் அப்படியே இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் தள்ளி போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சுகாட்ட பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ள நீ தான் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டு நான் பயந்து போயிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு பயம்? எதுக்காக உனக்கு பயம் சொல்கிறாங்க. நீ சொன்னால் டே என்னாலும் பண்ணுவேன் அப்படி உனக்கு பயமாக கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ஜிம் 1 வீக் ரொம்ப மிஸ் பண்ணேன். 2 வீக்ஸ் ஆகிடுச்சா? நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அது 1 வீக் அங்கே இருந்தால் கூட எனக்கு பேசவே இல்லை. ஏன் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு கோவம். நான் பனிஷ் பண்ணணும்னா சொல்கிறாங்க. பனிஷ் பண்ணி என்ன பனிஷ் பண்ணுறது கேட்குறாங்க. இன்க்ளூடிங் பனிஷ் பண்ணிட்டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட எங்கே போகக்கூடாது சொல்கிறாங்க. நான் பயந்துட்டப்போ ஜிம்கிட்டே அடிக்கிறாங்க. டேட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட எங்கே போகிற சரியாக சொல்கிறாங்க. யார் என்ன சொல்ல சரியும் நானே இருந்தால் தப்பா நான் கூட எனக்கு பனிஷ் பண்ணி திட்டு அடி சண்டை போட்டு ஓகே என்கிட்ட போயிடாத டே சொல்கிறாங்க. போக மாட்டேன். ஜிம் டேட்டாக கொடுக்குறாங்க. என்ன நினச்சா நீ கிளாஸ்லேயே போகிறப்ப இதுக்கப்புறம் குறையாவே வர மாட்டேன், ஒன்றும் பார்க்க மாட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நினச்சி தெரியுமா சொல்கிறாங்க. அது எப்படி அப்படி கேட்குறாங்க. நான் அப்படியே நினச்சி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ எவ்வளோ தூரம் போனாலும் சரியா, எவ்வளோ தூரம் போனாலும் சரி நம்ம தேடி வரும் ஓகேவா சொல்கிறாங்க. கடல் கடந்து வந்து தேவதை எசிட்டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்காக வந்து ஒரு ரேஞ்சில் ஓகேவா கடல் தாண்டி வந்து ஒரு ரேஞ்சில் எனக்கு அப்படியே நான் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. லவ் யூ டூ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? 1 வீக் உனது இந்த வெக்கலாம் உன்னோட பெக் இல்லாமல் அவளோட ஹக் இல்லாமல் அவளோட ஃப்ளட்டிங்னஸ் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் திருப்பி வாழுறது அப்படி சொல்கிறாங்க. நிச்சயமாடா அதுக்கு எல்லாமே ரொம்ப அடிக்ஷன் அவங்ககிட்ட ஓகேவா? உன்னோட ஃப்ளட்டிங்னஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? என் பக்கத்தில் யாரும் கூட வரவே மாட்டாங்க, நான் வர விடவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனால் நீ என் பக்கத்தில் வர பிடிக்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ ஹாப்பி ஃபீல் பண்ணுவேன். அதுவும் லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுத்தல. அந்த கிஸ் அனுப்பிச்சு நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ லைட்டாக ஃபீல் ஆனிச்சு, பெயின் ஃபீல் ஆனிச்சு. என்னாச்சு எனக்கு இவ்வளோ எமோஷனாக கிஸ் பண்ணுறது சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஒன்றும் இல்லை ஊருக்கு போய்ட்டு சரி பண்ணிக்கலாம்னு நினச்சேன்னா ஆனால் வந்து பார்த்தா நீ இல்லை அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். அன்றைக்கி லாஸ்ட்டாக கிஸ் பண்ணுறதுன்னு நினச்சேன்னா சொல்லுவோம் அதான் லாஸ்ட் கேஸ் நினச்சிட்டேன். ஆமாம் அதான் லாஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிஸ் பண்ண ஸ்ட்ராங்காக அது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எவ்வளோ இந்த ஸ்ட்ராங் கேஸ் உனக்கு இருக்கு நான் கொடுப்பேன் டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. நான் படிக்கணும் ஜிம் சொல்லிட்டு டே பார்க்குறேன். படிக்கலாம் ஓகேவா? படிக்கலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு மேரேஜ் இருக்குது அதுக்காக நீ இருக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டேன் ஓகே? எப்போவுமே எனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கு அதான் பிடிக்கும் ஓகேவா? நீயா இருக்கிறத நான் விரும்புகிறேன் ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சரி ஜிம் லவ் யூ ஹாப்பி சொல்கிறாங்க. லவ் யூ டு ஒய்ஃப் விட்டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி இப்போ ஹேர் வெட்டே இருக்குவாங்க. ஜிம் தான் இப்போ ஹேரில் வைப் பண்ணிவிடுவாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு வந்துட்டு பிடிச்சது இந்த ஃப்ளட்டிங்னஸ் தாண்டி வந்து ரொம்ப கேரிங்காக இருக்கிற எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் நினைக்கிறாங்க நான் தான் பார்த்துட்டு சொல்லி சொல்ல நீ தான் பார்த்துட்டு தெரியுமா அவ்வளோ கேரிங் லவ்னு சொல்லிட்டு ஜிம்மே பார்த்துருக்காங்க. லைஃப்பில் வந்துட்டு நடந்து நினச்சிக்கேன் கண்டிப்பாக என் லைஃப்பில் வந்துட்டு மொத்தமாக முடிஞ்சு போயிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. இல்லை உண்மையாகவே நீ நான் வந்துட்டு எனக்கு கிடைக்காம இருந்துச்சு சத்தியமாக ஒரு லைஃப்பில் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாதே சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட இருப்பா சரியா? டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா ஜிம் சொல்கிறாங்க. டார்ச்சர் பண்ணிட்டே சொல்கிறாங்க. எங்கே போய்டா சரியா சொல்கிறாங்க. போக மாட்டேன் சாரி சார் ஜிம் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா மட்டும் பேசி அவ்வளோ கூட்டிகிட்டு வந்ததுக்கும் அப்புறம் அங்கிள் டீட்டாக புரிய வச்சதுக்கும் சொல்கிறாங்க. வந்துட்டே பார்க்குறாங்க. நம்மளே புரிய வைக்க நினச்சா சரியா? நான் அது தப்பிட்டேன். நீங்கள் இருக்கும்போது பண்ணியிருக்கணும் ஓகேவா? அவங்க எப்போ அவங்க ஹட் பண்ணுறாங்க தெரிய வந்துச்சு அப்போ நான் பண்ணியிருக்கணும். தப்பு எவ்வளோ சாரி அப்பா அம்மாக்கார மனுப்பி எடுக்கிறேன் சொல்கிறாங்க. டே வேண்டாம் அவங்க தப்பான இன்டென்ஷன் சொல்ல சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க சொன்னது தப்பான இது அவங்க ஹட் பண்ணியிருக்காங்களா சொல்கிறாங்க. இல்லை அவங்க பயந்துருப்பாங்க நினச்சிட்டாங்க. நினச்சி பயந்தா கூட வேறு மாதிரி சொல்லிக்கலாம் ஓகேவா? ஆனால் இப்போ எப்படி இந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? எப்படி அவங்க ஹட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஈவன் அவங்க லவ் பண்ணல கூட அவங்க ஹட் பண்ணக்கூடாது ஓகேவா? அதை பார்த்து சும்மா இருக்கும் டசப்பிட்டே சொல்கிறாங்க. நான் வந்து 2 பொறுப்பில் இருக்கேன் வந்து ஒரு பார்த்துட்டு உங்களை யாரும் ஹாட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து நீ இப்படி ஜென்டில்மேனாக இருக்கா ஜிம் டே பார்த்து கேட்குறாங்க. ஜென்டில்மேனாக இருக்கா டே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆனால் இனிமேல் ஜென்டில்மேனாக இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்காதரா டே சொல்கிறாங்க. ஏன் டே என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இங்கே பாருடா நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆமாம் மேரேஜ் ஆகிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அதனால சொல்கிறாங்க. அதனால நான் கொஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஜிம் கேட்குறாங்க.
கொஞ்சம் எடுத்துக்கவா டீ கேட்குறாங்க. எடுத்துக்க போகிறீங்க என்ன சொல்கிறீங்க டீ என்ன படித்து முடிக்கலையே, அது மட்டும் நீங்கள் தானே சொன்னீங்க அப்பா அம்மாட்ட அவன் படிக்கட்டும் டீ அதுக்கப்புறம் பொறுமையாக லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜஸ்டிஃபைக்கு மேரேஜ் பண்ணுவீங்க தானே சொன்னீங்க தாய்லாண்டில் இருக்கும்போது ஜிம் சொல்கிறாங்க டீ பார்க்குறவங்க எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் சொல்லிட்டு கரெக்டு தான். அது பேரண்ட்ஸ்கிட்ட தான் சொல்ல முடியும், பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்ல முடியுமா என்ன சொல்கிறாங்க, எனக்கு பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்ல முடியுமா, எனக்கு என் ஒய்ஃப்னா அவ்வளோ பிடிக்கும் என்னால் வெயிட் பண்ண சொல்ல முடியுமா சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இப்போவே பேபி ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. நோ டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ப்ளீஸ் தான் செல்லலாம் சொல்கிறாங்க. என்ன டே இப்படி ரொம்ப பேசுகிறீங்க நேற்று வரைக்கும் சொல்கிறாங்க. அது இது வேறு ஓகேவா ஒய்ஃப் ஆகிட்டியா அது சொல்கிறாங்க. டே வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் தட்டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ப்ளீஸ் தப்பட்டே நம்ம கெஞ்சிட்டாங்க. எனக்கு இவங்க வந்து ஈவினிங் டைமில் இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 7 o'clock இருக்கும் நைட் டைமில் இது ஜிம் பார்க்குறேன் கேட்டே அதே சொல்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இந்த ரூம் சொல்கிறாங்க. இந்த ரூம் என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த ரூமு எனக்கு எங்கள் ஒய்ஃப்கான ரூம் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் இந்த ரூம் ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஒய்ஃப்கான ரூம் சொல்கிறாங்க. என்ன டீ சொல்லிட்டாங்க கரெக்டாக தாங்க அந்த வீட்டை நான் கட்டும்போது என்ன விஷயம்னாக்கா என்னோடய ஒய்ஃப்க்கும் எனக்கும் ரொம்ப ப்ரைவஸாக ரூம் வேணும், அது ரொம்ப அழகாக இருக்கணும். அவங்க அது வந்து எங்கள் பேபிஸ் கூட அலோடு இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டுமே தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் வந்து லவ் வந்து மெமரிஸ் வந்து ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றக்காக நான் வந்துட்டு இந்த ரூம் வந்து பார்த்து ரெடி பண்ணது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா என்ன சொல்கிறாங்க. மாமா அந்த வீட்டை கட்டும் போதே எப்படி தான் பிளான் பண்ணேன் ஓகேவா, எனக்கு இந்த மாதிரி ரூம் வந்து கட்டணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் அதுக்காக தான் கட்டினேன் நினச்சிட்டே சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு எனக்காக சொல்கிறேன். நீ கேட்டப்போ எனக்கு செக் பண்ண மனசு இல்லை, நீ ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் பார்த்துல மிஸ்டர் ஹேண்ட்ஸாக சொல்லலை. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு கேட்டப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருந்துச்சு. ஒன்று பார்த்து அந்த செகண்டே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நோட சொல்கிறாங்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆமாம் அப்படின்னு தோணுச்சா எதுவும் தெரியல, எனக்கு கொடுக்கலான்னு தோணவே இல்லை. நீ கேட்குறப்போ அது வரைக்கும் என் ஃபியூச்சர் ஒய்ஃப்னு சொல்லிட்டு வச்சிருந்த ரூமை எனக்கு டக்கு நீ கேட்குறப்போ டக்கு உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. அவனை வந்து ஹாட் பண்ணணும் கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த டைம் உடனே கொடுத்துட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. என்னதுக்கு வேறு யாரை கேட்டால் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருக்க மாட்டேன், ஆனால் நீ கேட்டப்போ எனக்கு அது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டேன் ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. கேட்டி இந்த ரூம் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த வீட்டில் இந்த ரூம் ரொம்ப ஸ்பெஷல் ரூம், ரொம்ப அழகாக எல்லாமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்க்கு தெரியும். ஆமாம் சொல்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கிறது எல்லாமே என் ஒய்ஃப்காக பண்ணது, என் ஒய்ஃபும் நான் மட்டும் இங்கே இருக்கணும் அப்படி சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களுக்கு கிஃப்டாக இதில் கொடுக்கணும், அவங்க கூட அந்த ரூமில் இருக்கணும் சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு நான் கட்டினது அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பார்த்தப்போ அப்படி ஒரு பார்த்து பிடிச்சிருந்துச்சி. அப்போ ஒய்ஃப் ஃபீல் பண்ணல, அப்போ பிடிச்சிருந்துச்சி. பார்த்த செகண்ட் எனக்கு ஒன்று பிடிச்சிட்டா, அந்த ரீசன் நல்ல செகண்ட் ஒன்று ஹார்ட் பண்ண தோணவே இல்லை, நீ கேட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு, அதான் கொடுத்துட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு நாளுக்கு அப்படின்னா சொல்கிறேன். எனக்கு தெரியும் அந்த ப்ரையாரிட்டி தான் அவனை பார்த்து செகண்ட் எப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் கூட இந்த ரூமில் நிற்கிறேன் எல்லாரும் ஷேர் பண்ணிக்க வாட்டே கேட்குறாங்க. இப்போ ஷேர் பண்ணுமா ஜிம் கேட்குறாங்க. ஏன் ஷேர் பண்ணக்கூடாது ஆட்டே கேட்குறாங்க. அது என்ன டைம் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ வேணுமே டே சொல்கிறாங்க. வேணும்னா என்ன பண்ணிட்டு ஜிம் கேட்குறாங்க. நீ எதுவும் பண்ண வேணாட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பட்டே பேக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஸ்டார்டிங்கில் பேக்கஸ்லாம் பண்ணல, அமைதியாக தான் இருக்காரு. ஒரு கடத்துக்கு மேலே பட்டே பார்க்குறாங்க. எவ்வளோ அப்படி இருக்கா சொல்லிட்டு மட்டும் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்டு பேக்கஸ் கொஞ்சம் கூட இந்த டஃபாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டெண்டராக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு ஒரு கடத்துக்கு மேலே கிஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுது. பவர் பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே அவங்க ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டே சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா இப்போ சொல்கிறாங்க. அப்புறம் டேவும் ஜிம்மும் அவர் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. டே வாங்க பாருங்க மிஸ்டர் ஜென்டில்மேன் விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மிஸ்டர் ஜென்டில்மேன் அந்த ரூமுக்கு வெளில தான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. என்னன்னு அந்த ரூமுக்கு வெளில தான் ஜென்டில்மேன் ஓகேவா டே சொல்கிறாங்க. இந்த ரூமில் அப்படி இல்லை சொல்கிறாங்க. கேட்டு பேசக்கூட தப்பு டே ஜிம் சொல்கிறாங்க. டே கேட்கறதாவே இல்லை சால்டா சொல்கிறாங்க. டே இங்கே பாருங்க சொல்கிறாங்க. சேம்லெஸ் பாய்ஸ் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்க எதுவுமே தெரியல அவர் பாட்டு ஹாப்பியாக தான் இருக்காரு. ஜிம் பார்க்குறங்க. கடவுளே இவர் போல ஜென்டில்மேன் நினச்சா ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே வந்து மொத்த சைடுமே டே ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலி இப்போ நெக்ஸ்ட் டைம் ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்காரு பெட்டில். ஜிம் பார்க்குறாங்க. என்ன ப்ரௌடாக உட்காந்துருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. மாட்டே சொல்கிறாங்க. அவங்க இதுக்கப்புறம் ஜென்டில்மேன் சொல்ல முடிய லைஃப்பில் சொல்கிறாங்க. ஏன்டாமா சொல்கிறாங்க. நீ ஒரு ஷேம்லெஸ் பாய் சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க. ஷேம்லெஸ் பாய் தெரியுமா அவ்வளோ கெஞ்சினாங்க கதறாங்க விட்டு நீ ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ டேஸ் இது எப்படி இப்படி இருந்தால் சொல்கிறாங்க. நான் வந்து இப்படி பெக் பண்ணப்போ சொல்கிறாங்க. அப்படி ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம கூட லவ் பண்ணுறோம், ஜஸ்ட் ஃப்ளட் பண்ணுறான், குழந்தையாச்சும் ஹார்ட் பண்ணக்கூடாதுல அதே சொல்கிறாங்க. என்னென்னுக்கு மாமா இப்போ மட்டும் சொல்கிறாங்க. இப்போ நீ குழந்தை இல்லை நான் சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் இப்போ ஒய்ஃப் ஆகிட்டல இதுக்கு இப்போ யாரை பர்மிஷன் கேட்கணும்னு சொல்கிறாங்க. டேட்டியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ நினச்சி கூட பார்க்கட்டு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ இந்த 7 month உங்களை பார்த்ததுக்கும் இப்போ நான் உங்களை பார்க்கறதுக்கும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படி தான் சொல்கிறாங்க.
ஏன்னா ஜிம் கேட்கணுங்க. ஆமாம், இதுக்கப்புறம் திரும்ப மட்டும் தான் அப்படி ஓகே சொல்கிறாங்க, மற்றபடி ஜென்டில்மேன் தான் சரியாக சொல்கிறாங்க. இது இங்கே மட்டும் ஜென்டில்மேன், மற்றலாம் இங்கே மட்டும் இப்படி சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே தான் சேம் ஸ்வாயாக இருக்கும். ஓகே வெளியே ஜென்டில்மேன் தான் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நம்ப மாட்டேன் இனிமேல் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அப்பலாம் சொல்லக்கூடாதே சொல்கிறாங்க. போங்க டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க ஏன் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க, ஜூ எப்படி பேசுகிறான் பாரு, ஜிம் தேவை அடிக்கிறாங்க. டே பார்க்குறேன் என்னடா சொல்லிட்டு எப்படிலாம் பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. அது இப்படிலாம் பேசினா ஆசை உங்ககிட்ட உங்கள்கிட்ட பேச முடியும், யார்கிட்ட பேசுகிறோம் டே கேட்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க, பாரு இதெல்லாம் பேச ஓகேவா அப்படியே பார்க்க நானும் ஹியூமன் தான்டா, எனக்கும் லவ்லாம் இருக்குல்லடா அப்படியே சொல்கிறாங்க. அது இருக்கும் லவ் நிறைய ஃபீலிங்லாம் இருக்குல்ல, ஷேர் பண்ண முடியும், உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும், இதெல்லாம் சொல்ல மாட்டேட்டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்ல மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க, குடிக்கலாமா சொல்கிறாங்க. நான் தலையில் குடிப்பா சொல்லிட்டு என் கூட குடிக்கணும் நோ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன், நம்ம 2 பேரும் குடிக்கிறோம் ஸ்டே தான் தூக்கிட்டு போய் பாத்ரூமில் போடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு எப்படி தானே போட்டிங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அது வந்து பனிஷ்மெண்ட் போட்டதாக போட்டேன் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் ஆமாம், நீ ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்தாலும் என்ன போட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போ குடிக்க வச்சுறாங்க. டே தான் இப்போ அவருமே அதுக்குள்ளே வராது வந்து அழகாக குடிக்க வச்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே அழகாக பார்த்துட்டு கேர் பண்ணுறாரு நிறைய, ஆனால் இப்போ ரொம்ப ரொமான்டிக்காக ஜிம் பார்க்குறாங்க. சரி ரொமான்டிக் பயம் இருக்கார் ஜிம் நினைக்கிறாங்க. டே பார்க்குறேன் பிடிக்கலையா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிறாங்க. அப்புறம் ஆனால் என்ன சொல்லிட்டே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் நிறைய ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. உனக்கு ஓகே தானே என் கூட இப்படி இருக்கிறது சொல்கிறாங்க. ஓகே இல்லாமல் விட்டுருங்க பாருங்க ஜிம் சொல்கிற. டே பார்க்குறாங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் லைட்டாக அடிக்கிறாங்க தேவை. இப்போ ஃபைனலி இதுக்கு குடிச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா மைடன்ட்டில் வரவே இல்லையா, அப்போ ஃபுட்டு இப்படி சாப்பிட்ற சொல்லியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, குக் பண்ணுமா உங்கள் குக் பண்ண தெரியுமா சொல்லிட்டு பாசுட்டே குக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் ஸ்டன் ஆயிடுறாங்க. டேட்டின்னு சொல்கிறாங்க, குக் பண்ண தெரியுமா, நல்லா குக் பண்ண வந்தா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க இல்லை மைடன்ட்டி குக் பண்ணுவாங்களா, எனக்கு டைம் இருக்குது தானே குக் பண்ணுறதுல, உனக்கு பிடிச்சது உனக்கு நான் குக் பண்ணி கொடுக்கணும்னு நான் நினச்சேனாக்கா குக் பண்ணி தரேன் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பியாகிடுது. நிஜமா உனக்கு பிடிச்சிருக்காங்க குக் பண்ணி தரேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஓகே டே சொல்கிறாங்க. டே குக் பண்ணி ஃபுட் பண்ணுறாங்க காட்டி சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்ருக்காங்க. டே அழகாக ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஜிம்முக்கு காலேஜ் ஜிம் பார்க்குறாங்க. டே இங்கே தானே இருக்கா கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, இல்லைடா மாஸ்டர் இங்கே ஹாஸ்டர் கேட்குறாங்க. அங்கே மட்டும் லைட்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இங்கே க்ரீம் போட்டு விடுங்க சொல்கிறாங்க. ஜிம் போட்டு டே ஒரு க்ரீம் போட்டு விடுறாங்க. எதுக்கு ஒரு வெயிட் பண்ணீங்க, காலேஜ் போகணும்னு தெரியலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அது சாரிடா சொல்கிறாங்க. இன்னமும் போங்க டீஸ் பண்ணுவாங்களோ என்னமோ என்ஜிலாம் சொல்கிறாங்க. அவங்களா டீஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி டீஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு தரா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க சரி ஓகே சொல்லிட்டு போட்டே அந்த க்ரீம் அப்படி கொடுக்குறாங்க. நெக் ஃபுல்லாக வைக்க சாரிக்கு அவங்க மைடாட்டி எப்போ தான் வருவாங்க சொல்கிறாங்க. நாளைக்கு வந்துடுவாங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஓகே காலேஜ் போகலாமா ஓகே டேஸ்ட் தான். இப்போ ஜிம் டீம் தான் கார் வந்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நினச்சி கூட பார்க்க டே நான் ரிட்டன் பண்ணிடா என் காலேஜுக்கு வரும் சொல்லிட்டாங்க. பிரின்ஸ்பல் எதாவது கேட்பாங்க. நான் சொல்கிறேன் நான் பேசிட்டேன் ஓகே சொல்லிட்டு பேசிட்டேன் ஓகேவா. கார்டியன் டூ ஹாஸ்பிட்டல் மாறிட்டேன் ஓகே சொல்கிறாங்க. சொல்கிறேன் ஆமாம் கார்டியனாக இருந்தது நான் ஹாஸ்பிட்டல் மாறிட்டேன் ஓகேவா, அதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, பாரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓகேவா, ரொம்ப ஹாப்பியாக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போக சொல்கிறாங்க. நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போக சேஃபாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறேன். இந்த கிரெடிட் கார்டு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு ஓகேவா வச்சுக்கோ, உங்களுக்கு என்ன வேணாலும் எவ்வளோ வாங்கிக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி தேங்க்யூ ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே ஒரு ஓகே ஸ்டக்கூட்டு வர்றாங்க. ஜிம் தான் ஓகே பாய் சொல்கிறாங்க. ஓ இஷ்டம் சொல்கிறாங்க. எங்கே என்னது சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. பெக்க சொல்கிறாங்க. அது வீட்டில் கொடுத்து நீ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதில் எங்கே கூட சொல்கிறாங்க. இங்கே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிட்ட பெக் பண்ணுறாங்க. பெக்கலாம் கிஸ் தான் சரி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. 2 பேரும் ஜிம் தேவை இறக்கிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஈவினிங் இவங்களாம் அங்கே டைம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ஒர்க் இருக்குது ஆமாண்டா நாங்கள் பார்ட் டைம் போகிறோம் சொல்கிறாங்க. பார்ட் டைமா ஆமாண்டா பார்ட் டைம் ஒர்க் இருக்குது நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. அப்படியா அப்புறமே நம்ம சொல்லிட்டாங்க இல்லைடா வீக்லி ஒன்ஸ் வேலை போகலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டீங்களா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பார்ட் டைம் போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் போனாங்க. டிரைவர் எப்போ வந்திருக்காங்க. ஜிம்முக்கு டிரைவர் கூட டேரெக்டாக ஆஃபீஸ் போகிறாங்க. 2 நிமிஷம் ஆஃபீஸ் அப்பார்ட்மெண்ட் உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறேன் என்னாச்சு அப்படி டே வந்து பக்கத்தில் உட்காருங்க. டே ஜிம் போட்டு டேமில் சாஞ்சிக்கிறாங்க. ஷோல்டரில் என்ன எடுத்தாங்க என்ன கேட்குறாங்க. யாரும் பார்ட் டைம் ஒர்க் போகிறாங்க. டே சொல்கிறாங்க பார்ட் டைம் ஒர்க் சொல்கிறாங்க. பேசாமல் நானும் சொல்கிறேன் இதுக்குலாம் பார்ட் டைம் போகணும்னு சொல்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸில் பார்ட் டைம் போகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறோன்னு கேட்குறாங்க. டே பார்க்குறீங்களா எனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ண டே சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஹெல்ப் பண்ண அனுப்புறாங்க. இது இப்படியே டே பண்ணணும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போது ஃபியூச்சர்லேயும் ஒய்ஃப் வந்து எனக்கு பார்ட்னராக மாறிடுவேன். டே கேட்குறாங்க. நான் அப்படி மாறிடுவேன் டே ஜிம் கேட்குறாங்க. செல்லம் நீ அப்படி மாறிடுவேன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ கேட்டே நான் கூட மாறிடுவேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே ரொம்ப லவ்லி வந்து 4 ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு நீ எப்படி தான் ஓகே தான் சரியா நீ உனக்கு ஒர்க் பண்ண பிடிச்சிருக்கா என் கூட ஒர்க் பண்ணேன் இல்லை அந்த கம்பெனியில் எம்டி ஆகுனாக்கா எம்டியாக மாறு உனக்கு என்ன கேட்டாலும் சரி நான் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் டே சொல்கிறாங்க. என் ஒய்ஃப்க்கு என்ன கேட்டாலும் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுவேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. பிகாஸ் மேலே லவ் வித் யூ டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பற்றி ஒர்க் பண்ணுறாங்க. லவ் யூ டே சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. வந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியே தான் ஹாக்காட்டு சொல்லிட்டு அவர் ஃபுட்டெல்லாம் வாங்கி இப்படி ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வீக்லி ஒன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எழுப்புவாங்க. மற்ற டைம் ஃபுல்லாக டே கூட தான் இருப்பாரு.
நம்ம ஒரு வீக்கெண்ட் பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி அமைதியாக சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, ஆண்டி எல்லாம் இருக்காங்க சரியா சொல்கிறாங்க, நான் லீவ் கொடுத்துருவா சொல்கிறாங்க. வேணாம் ஷேம்லெஸ்ஸாக நினைப்பாங்க, சும்மா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சொல்கிறாங்க, ரொமான்டிக் மூவ் பார்க்கணும் கூட சொல்கிறாங்க. கண்டிப்பாக டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னடா அப்பெல்லாம் திட்டிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் வந்து திட்டில் அதுக்காக அப்படியே இருக்கிறது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறேன்டா ஒரு காலத்தில் ஃப்ளட் பண்ணிட்டு வேறு மாதிரி போய்டா சொல்கிறாங்க. அது வேறு டேட்டு வேறு டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து ஜஸ்ட் உங்களுடைய சொல்கிறாங்க அவங்களோட ஃப்ரெண்டோட தம்பி. எப்போ சொல்கிறாங்க, இப்போ ஒய்ஃப் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போலாம் நடத்தாங்க, நீ எப்போ போயிட்டு ஆஸ்டே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு ஜிம்மி கிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அப்படி என் டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சுக்கு. அப்போ வெளில போகிறது ரொம்ப ஹாப்பியாக டே முடிஞ்சு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்காங்க. 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஞாபகம் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு இந்த ஹேங்க் வந்துட்டு ஹெல்த் முடியாமல் போயிடுச்சு, ஆனால் நீங்கள் தான் எனக்கு டான்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி ரொம்ப ஹாப்பி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஃபைனல் கிராஜுவேட் ஆகிட்டேன் நான் சொல்கிறாங்க. உங்கள் பாப்பா தான் நம்ம டேடாவுக்கு கூப்பிடுது. ஜிம் பார்க்குறாங்க. செல்லம் ஜிம் போயிட்டு இருக்கிறாங்க. அது போய் டேட்டி பாப்பா வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் பாப்பா ஜிம்முக்கு வந்து பேபி குறைச்சிட்டா. ஓகேவா, செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு பேபி பிறந்திருக்கு. ஒரு வீக் விட்டா கேர்ள் பேபி தான். ஒரு இப்போ 1 year ஆகுது பாப்பாவுக்கு. ஒரு பேர் டேஜு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேஜுமா சொல்கிறாங்க. இப்போ மம்மா அது கூப்பிடுது. என்னடாம்மா சொல்கிறாங்க. கூட பார்த்துட்டு இருக்கு. டேடா மம்மாவும் டான்ஸ் பண்ண போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. அந்த பேபி குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. மறுபடி பார்க்குறாங்க. ஜிம்ப்பா நீங்க டே தம்மா டான்ஸ் பண்ண போறீங்க சொல்கிறாங்க. ஆமா ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியே டேயும் டான்ஸ் பண்ணலாமா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்கள் சைடில் தான் டான்ஸ் பண்ண தான் இருந்துச்சு. அப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த ரீசனால டே கூட தான் டான்ஸ் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பிரின்சிபல் ஓகே சொல்லிட்டாங்க. நானும் டே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக சரி பல விளையாடுறாங்க. ஃபைனலி நம்ம ஜிம்மில் கிராஜுவேட் ஜிம் டான்ஸ் வந்துட்டு கலந்துருக்காரு. நம்ம டேம் இன்னும் ஜிம் தானே வந்து டான்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டேமுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது, சம் ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருப்பாங்க ஹெல்த்தில். அதனால இப்போ நம்ம ஜிம்மில் வந்து டே கூட தான் டான்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டே வந்து ஜிம் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ டே வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு அந்த வீடியோ ஒன்று பார்த்துருக்காரு. அந்த வீடியோ பார்த்து இவரும் டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் வந்துட்டு டேம் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன் கூட பண்ணுன்னு சொல்லிட்டு டே வந்து சும்மா அவருக்கு ஃபர்ஸ்ட் போய்ட்டு டான்ஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ பார்த்தா நம்ம டேக்கு ரியலாக பண்ணுற மாதிரி எனக்கு வேறு யாரும் இல்லை பேருக்கு. அந்த ஜிம் வந்துட்டு கோரியோகிராஃபரை சொல்லியிருப்பாங்க. கோரியோகிராஃபர் வந்துட்டு அவங்க பிரின்சிபல்கிட்ட பேசியிருப்பாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் கூட பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஜிம் சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என் கூட பண்ணட்டுமான்னு கேட்டிருப்பாங்க. அவர் ஓகே சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபைனலி நம்ம ஜிம் டே வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஃபைனலாக இப்போ ஜிம் டே பேர் ஸ்டேஜ் பண்ணிட்டாங்க. இவங்க இவங்க டான்ஸ் தான் இந்த ஹைலைட்டான லாஸ்ட் டான்ஸ். இப்போ என்ன நினச்சி பார்க்குறது சூப்பர் வேறு லெவல்ட்டு ஆமாடா சொல்லிட்டாங்க. அவர் பார்த்தா அப்படி பக்கம் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி மாட்டார் பார்த்தியா சொல்லிட்டாங்க. ஆமாம் யாராவது சொல்லுவாங்க இவனுக்கு அவங்க கேஜிக்கு அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்களா சொல்லிட்டாங்க. இது பக்கம் டே வந்துட்டு பிளாக் அவுட்ஃபிட்டு, ஜிம் வந்து ஒயிட் அவுட்ஃபிட்டு, 2 பேர் டான்ஸ் பண்ணுறாங்க. அதை டோட்டல் யூனிவர்சிட்டி போய் பின்னாக்க அவ்வளோ இதாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ டான்ஸ் இது ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க. ஜிம்மு கூட டே பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்படி ஏஞ்சல் மாதிரி இருக்காரு. டே பார்க்குறாங்க. ஐயோ ஒரு குழந்தை பண்ண கூட என் ஜிம் எப்படி இருக்கான் பாரு சொல்கிறாங்க. ரெஸ்ட் அப்போ வரைக்கும் இப்படி தான் இருப்போம் போல. டே பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி தான் நான் வந்து லவ் பண்ணுவேன். டே தான் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் விட்டு குறைஞ்ச ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு ஜிம் மீட்டே பார்த்து அப்படி டான்ஸ் பண்ணிருக்காங்க. 2 பேரும் ரொம்ப அழகாக டான்ஸ் முடிச்சுட்டு இப்போ லவ் பண்ணுறாங்க. எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி முடிச்சிருக்கோம். இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க அவங்க டான்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படி சொல்கிறாங்க. டேமின் கூட டான்ஸ் பண்ணுறதா கூட இவ்வளோ அழகாக இருக்காது, நீங்கள் ஹஸ்பண்ட் கூட பண்ணுறது இவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எனக்கு டே வந்து ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அவர் கூட பண்ணும்போது ரொம்ப அழகாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதனால் எதுவுமே தேங்க்யூ சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஃபைனல் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டெஜிமா போலாமா சொல்லிட்டாங்க. மம்மா சொல்கிறது பேபி வந்து ஜிம்மில் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே போலாமா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ டேஸ்ட் எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு டான்ஸ் பண்ண ரொம்ப ஆசை. என் ஜிம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என் ஜிம் கூட ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இல்லாட்டி மாதிரி ஒரு ஒய்ஃப் அழகான குழந்தை. அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் தான் எனக்கு லைஃப் பார்ட்னராக பிஸ்னஸ் பார்ட்னராக மாறிட்டான். எல்லாத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே வீட்டுக்கு போலாமா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே அழகாக ஒரு ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறோம். பிடிச்சிக்கணும் அப்புறம் பாடி கேட்குறோம்.